தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பவை தாதரித்து உன்னாண்டவரை தொழுதேத்து. ஜெர்மனி தொடங்கிடலாமா? ஆமாங்க. ஆண்டனி பாஸ்டர், உங்களால் அன்பு படம் ஹலோ ஹலோ நான் பேச கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க ஐயா. ஐயா ஒரு ஜெபம் பண்ணி தொடங்க. ஓகேங்க ஐயா, ஜெபிப்போம். எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றி ஒரு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்திற்காக நன்றி. நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. அந்த வாரங்களில் நாங்கள் அநேக காரியங்களை கொண்டு இன்றைக்கும் நாங்கள் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குழுவின் மூலமாக, இந்த இயக்கத்தின் மூலமாக கற்றுக்கொண்டு போகிறோம். நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு பயன்படுத்துவதா நான் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பழனி பிரணன், நீங்க தொடங்கலாம். நன்றி. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா சாம்? இல்ல, ஆனா நீங்களே வீடியோ ஆன் பண்ணிடுங்க. நீங்க கண்டினியூஸா பேச போறதுனால. இல்ல, நான் ஆன் பண்ணிடுறேன், வீடியோ ஆன் பண்ணிடுறேன். ஸ்கிரீன் தெரியல, நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் தெரியல. அது ஏதாவது பண்ணிடுங்க. ஓகே, இல்லாட்டி ரெக்கார்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிரச்சனை இல்லை. ஃபைன், தொடங்கலாம். ஸ்க்ரீன் இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, சாப்பிடு என்ன பாருங்க. ஒரு எள்ளு ஒண்ணு கொடுங்கப்பா. ஸ்கிரீன் தெரியுது, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஏர்லி இந்தியன் கிறிஸ்டியானிட்டி மித்திக்கல் ஆஸ்பெக்ட், அதாவது ஆதி இந்திய கிறிஸ்தவம் புராண நோக்கு. அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆகவே நம்ம இன்னைக்கு தான் முதல்ல அந்த இந்து மதத்தில் சொல்லப்படுற புராணங்களுக்குள்ள நம்ம போகிறோம். ஆகவே இது கொஞ்சம் முக்கியமான சப்ஜெக்டு. உங்கள் கவனத்தை சிதற விடாமல் நீங்கள் அதை கண்ணும் கருத்துமா இந்த சப்ஜெக்டை நீங்கள் கேட்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இதுதான் இந்து மத புராணங்களுக்குள்ள முதல்ல நம்ம இப்போ தான் போகிறோம் நம்ம. ஸோ நமக்கு இதில் நீங்கள் உங்களால் எவ்வளவு கேள்விகள் நீங்கள் உருவாக்க முடியுமோ அந்த கேள்விகளை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம அதை கேட்க முடியாட்டாலும் இந்த வகுப்பினுடைய தொடர்ச்சி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். ஸோ அந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கேட்கலாம். முடிஞ்சதுன்னா நம்ம ஆர்கனைசர் சாம் கிட்ட பேசிட்டு வேணா அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கறதுக்கு அலோவ் பண்ண கேட்டுட்டு நம்ம வேணா அடுத்த வாரம் கூட ஒரு பாதி செஷன் நம்ம ஒரு கேள்வி பதிலாகவே கூட நம்ம அதை கூட வச்சுக்கலாம். ஏன்னா
அந்த தோமாவளி கிறிஸ்தவத்தினுடைய புராண பகுதியை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். சரிங்க. ஸோ புராணத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்லேருந்து நம்மளுடைய வகுப்பை தொடங்குவோம். அப்போ இந்த கிறிஸ்மஸ்ங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்க்ரீன் உங்கள் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த ஸ்க்ரீனை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைலாக இருந்தாலும் இதாக இருந்தாலும். தயவுசெய்து நீங்கள் அந்த அன்மியூட் பண்ணிங்கன்னா நீங்கள் இமிடியேட்டாக மியூட் பண்ணிவிடுங்க, கிளாஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ்லேருந்து நம்ம வகுப்பை தொடங்குவோம். ஸோ இந்த கிறிஸ்மஸுங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிரைஸ்ட் ப்ளஸ் மாஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ நம்ம சண்டே சர்ச்சுக்கு போகிறத வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம பெண்டிகாஸ்ட் வட்டாரத்தில் அதை வந்து ஆராதனைக்கு போவோம் அப்படிம்பாங்க. சிஎஸ்ஐயில் வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்படிம்பாங்க. கேத்தலிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஸோ நம்ம கத்தோலிக்க வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா பூசைக்கு போகிறோம் அல்லது மாஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்பலியும்பாங்க. ஸோ அந்த திருப்பலியை தான் வந்து ஆங்கிலத்தில் மாஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது மக்கள் ஒரு திரளாக கூடி கடவுளை ஆராதிக்கிற அந்த அதை தான் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ்து பிறந்த நாள் அன்னைக்கு கூடுறதுக்கு பேர் தான் கிரைஸ்டோட மாஸ். ஸோ அந்த கிரைஸ்டோட மாஸ் தான் சுருங்கி கிறிஸ்மஸ் அப்படின்னு மாறினுச்சு. ஸோ கிரைஸ்டோட மாஸ் தான் கிறிஸ்மஸ். ஸோ அந்த கிரைஸ்டோட கிரேக்க பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டாஸ். அதுதான் வந்து கிரைஸ்டோட கிரேக்க பதம். அந்த கிறிஸ்டாஸை கிரேக்கத்தில் எழுதும்போது முதல் எழுத்து வந்து சிஹெச்ஐ அப்படின்னு வரும். ஸோ அந்த சிஹெச்ஐங்கிறத அந்த சிஹெச்ஐ அப்படிங்கிற வடிவத்தை வரி வடிவமாக எழுதுனீங்கன்னா அந்த எக்ஸுங்கிறது கிரேக்கத்தில் இருக்கிற ஒரு எழுத்து. அதாவது அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ரோமன் ஃபெஸ்டிவல் தான் வந்து ஒரு பேகன் ஃபெஸ்டிவல் தான் வந்து பிற்காலத்தில் கிறிஸ்மஸாக மாறினுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிசம்பர் 25க்கு முன்னாடி ஏப்ரல் 21 இந்த ஏப்ரல் 20 மே மாசத்துல எல்லாம் கூட கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கிறாங்க. அதைத்தான் கிறிஸ்தவியலாளர் சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்லும்போது, இது வந்து ஒரு பேகன் செரிமனியா இருக்கு, இது வந்து உண்மையாவே அன்னைக்கு கிறிஸ்து பிறக்கல அப்படிங்கிறத சார்லஸ் ஸ்பர்ஜன் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இதுல வந்து அந்த டிசம்பர் 25 என்னென்ன நாள் அப்படிங்கிறத நம்ம வரலாற்றுல அதை பார்க்கும்போது நிம்ரோது பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க, அந்த செமிராமிஸுக்கு அந்த பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் அப்படிங்கிறாங்க. ஸோ பலவித புராணங்கள் அந்த டிசம்பர் 25 சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கூட ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில பல மித்து இருக்கு, புராணங்கள் இருக்கு. அப்ப இந்த டிசம்பர் 25 தான் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளா கொண்டாடுவோம் அப்படின்னு கிபி 4ஆம் நூற்றாண்டுல அந்த கான்ஸ்டன்டைனுக்கு அந்த தலைமையில இருக்கிற அந்த குழு முடிவு பண்ணதுனாலதான் நமக்கு வந்து டிசம்பர் 25 நமக்கு வந்து இயேசுவினுடைய பிறந்த நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி டிசம்பர் 25 இயேசுவினுடைய பிறந்த நாள் கிடையாது. ஆகவே இப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, டிசம்பர் 25 யாருமே கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஒரு வரலாற்று மாணவரா எப்படி வந்து அந்த கிரேக்க அந்த ரோமன் புராணங்கள் ஆண்டவருடைய பிறப்பு தேதியை நிர்ணயிக்கிறதுல எப்படி பங்கு வகித்திருக்கு, எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாற்று மாணவராக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஐயா பன்னீர்செல்வம் ஐயா, நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட வேணாம், ஏன்னா எனக்கு ஸ்க்ரீன் டப்புன்னு அந்த பாப்அப் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஷீட்டை நான் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன், ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. இந்த பிடிஎஃப் நான் அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆமாம் டைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன் ஷேருக்கு அந்த பாப்அப் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஆகவே டிசம்பர் 25 இப்படிதான் இயேசுவனுடைய பிறந்த நாளா அறிவிக்கப்பட்டது. ஆகவே நம்ம டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ்லாம் கொண்டாடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இது வந்து ஒரு வரலாற்று மாணவரா பின்னாடி திரும்பி பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஈஸ்டர்.
இப்ப ஈஸ்டருங்கிற வார்த்தையே ஒரு பேகன் வார்த்தை அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுறாங்க. அதை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்சைக்ளோபீடியாவும் அதை சொல்லுது, நியூ அங்கர்ஸ் பைபிள் டிக்ஷனரியும் அதை சொல்லுது, நெல்சன் இல்லஸ்ட்ரேட்டட் பைபிள் டிக்ஷனரியும் அதை சொல்லுது. அந்த ஈஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு சாக்சன் ஆரிஜின், அது அந்த ஸ்ப்ரிங் தெய்வத்தை கொண்டாடுற அந்த வார்த்தை, அதுதான் பின்னால நம்ம உயிர்த்தெழுத கொண்டாடுற பண்டிகையா நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுல இருந்து ஈஸ்டர் வரைக்கும் அந்த ரோமன் ஃபெஸ்டிவல்ஸு, அந்த ஸ்காண்டினேவியன் அந்த பகுதியில் இருக்கிற கொண்டாட்டங்கள்லாம் கிறிஸ்தவ மதத்திற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து மெடிவல் பீரியடுக்கு வந்தீங்கன்னா, இயேசு இறந்தார் இல்லையா, இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த 3 நாள் இயேசு எங்க இருந்தார், எங்க போனார்? இயேசு வழியாதான் ரட்சிப்பு அப்படின்னா, அப்ப இயேசுக்கு முன்னாடி இறந்து போனவங்களுக்கு எப்படி ரட்சிப்பு கிடைக்கும்? இதெல்லாம் அந்த 5ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் எழுந்த கேள்வி. அப்ப சர்ச் ஃபாதர்ஸ் இதெல்லாம் இந்த கேள்வியை தேடி ஆய்வு செய்யறாங்க. இந்த கேள்விகளுக்கு நேரடியான விடை காஸ்பல். ஸோ அந்த 3 நாள் அவர் மரித்ததற்கும் உயிர் தெழுந்ததற்கும் இடைப்பட்ட நாள்ல இயேசு எங்க போனாரு, இறந்தவங்களுக்கு எப்படி மீட்பு? அப்ப இதுக்கெல்லாம் இல்ல இந்த கேள்வி விடைய இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு இதுக்கு பேரு காஸ்பல் ஆஃப் நிக்கோடெமஸ் அப்படின்னு பேரு. அதாவது நிக்கோதேமு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரிசேயன் போன பிறகு இயேசு கிறிஸ்துவ கிட்ட தனியா பேசுறதுக்கு அவர் வருவார். இயேசு கிறிஸ்துவ கிட்ட மறு தரம் பிறப்பதுன்னா என்ன அப்படின்னு டவுட் எல்லாம் கேட்டிருக்கிறாரு புதிய ஏற்பாட்டுல. அந்த நிக்கோதேமியோ ஒரு காஸ்பல் எழுதியிருக்கிறாரு. அந்த காஸ்பல் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்குது அப்படின்னு நம்பப்படுகிறது. அந்த என்ன பதில் அளிக்கிறார் அப்படின்னா, அவரு சிமியோன் உங்களுக்கு தெரியும், அந்த இதோ இந்த நாள் எனக்கு இரட்சணிய நாள், நான் கர்த்தரை கண்டேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பார்ப்பதற்கு ஆவலா அந்த ஜெப ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த சிமியோனுடைய பையங்க 2 பேரு இறந்துட்டாங்களாம். இறந்து அவங்க எங்க இருக்கிறாங்க, ஹேடிஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஹேடிஸ்னா கிரீக்ல பிளேஸ் ஃபார் டிபார்ட்டட் சோல், அதாவது மரித்து போன ஆத்துமாக்கள் இளைப்பாறக்கூடிய இடம். அதுதான் ஒரு அண்டர் வேர்ல்டு. ஸோ அந்த வேர்ல்டுல இவங்க அந்த சிமியோனுடைய 2 புத்தர்கள் மரித்து அங்க இருக்கிறாங்களாம். பின்னால அவங்க மறுபடி பூமிக்கு உயிரோட ஒரு சினகாக்ல அவங்க டெஸ்டிஃபை பண்றாங்க. என்ன டெஸ்டிஃபை பண்றாங்க? நாங்க அந்த ஹேடிஸ் அந்த அண்டர் வேர்ல்டுல இருக்கும்போது இயேசு மரித்து எங்களுக்கு பிரசங்கம் பண்ணாரு. ஆமா, அப்ப மரித்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணாரு. அதை கேட்டு எங்கள பலர் ரட்சிக்கப்பட்டோம். அதற்கு சாட்சி கொடுப்பதற்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு யாரு சொல்றா? சிமியோனுடைய 2 புதல்வர்கள் சொல்றாங்க ஒரு சினகாக்ல. இதை யார் நிக்கோடெமஸ். அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற புத்தகத்துக்கு பேர் என்ன? மாதிரி இருக்கு. சோ அந்த ஹெல் அல்லது அண்டர் வேர்ல்டுல இருக்கிற அந்த வெள்ளை கலர்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த இறந்து போன மனிதர்கள், அவங்களுக்கு இயேசு பிரசங்கிக்கிறார். அதுதான் இந்த படத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் கிபி 5ஆம் நூற்றாண்டுல
அடிப்படையில அப்ப இருந்த ஃபாதர்ஸ் என்ன பண்றாங்க, அப்போ இறந்து போன ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார், அதை கேட்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவரு இறந்து உயிர் தெழுந்ததுக்கு நடுவுல இருந்த அந்த நாட்கள்ல கீழே போய் பிரசங்கம் பண்ணினாரு அப்படின்னு காஸ்பல் ஆஃப் பைபிள்ல அங்கங்க சொல்லப்பட்டிருந்தாலும் காஸ்பல் ஆஃப் நிக்கடமஸ்ல தெளிவா அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இதை வச்சுதான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு இறையியல் கொள்கையில, ஒரு சமயத்துல, ஒரு மதத்துல ஒரு முக்கியமான தத்துவ கேள்விக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா பின்னால வர்ற லெஜண்ட்ஸ் அல்லது கதைகள் அல்லது ஒரு புத்தகங்கள், ஒரு நிருபங்கள் அந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அது கதையா இருக்கும், லெஜெண்டா மாறும், அதுவே பின்னாடி ஒரு பெரிய புராணமா கூட மாறும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் காஸ்பல் ஆஃப் நிக்கோடமஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பேசுறத பார்க்குறோம். அப்பாலஜெட்டிக்ஸ் கூட இதை பத்தி பேசுறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த புத்தகத்தை உண்மையாவே நிக்கோடமஸ் எழுதினாரா அப்படின்னு கேட்டா தெரியாது. எப்பயுமே நம்ம பைபிள்ல ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தினல் வரைக்கும் உள்ள எல்லா புத்தகங்களையும் 3 விதமா பிரிப்பாங்க. எப்படின்னா யுனானிமஸ், அனானிமஸ், சுடானமஸ். இதுதான் அந்த 3 வார்த்தை, யுனானிமஸ், அனானிமஸ், சுடானமஸ். அதாவது யுனானிமஸ் அப்படின்னா இவர் தான் புத்தகத்தை எழுதினாருன்னு நமக்கு தெளிவா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு 1 கொரிந்தியரை பவுல் தான் எழுதியிருக்காரு. So unanimously everyone accept that 1 Corinthians was written by Paul the apostle அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ உலகம் எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டு நம்புறாங்க. ஸோ அதுதான் யுனானிமஸ், தன்னுடைய ஆத்தர், இவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது. இது யுனானிமஸ். அனானிமஸ் அப்படின்னா நீங்க அனானிமஸ்ன்னு சொல்றீங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம்னு தெளிவா இருக்குதே, அப்புறம் எப்படி யாருமே எழுதினதுன்னு தெரியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, மத்தேயு தான் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத பின்னால வந்த அறிஞர்கள் தான் அந்த மத்தேயு எழுதின புத்தகத்துல கிடைச்ச ஒரு சில ஆதாரங்களை வச்சு மத்தேயு தான் எழுதியிருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி அவங்க கொடுத்த டைட்டில் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம். மற்றபடி நீங்க மத்தேயுக்குள்ள நான் தான் மத்தேயு, நான் இந்த புத்தகத்தை எழுதுறேன் அப்படின்னு ஆத்தென்டிகேட் பண்ணியிருக்க மாட்டார். ஆகவே அதை இன்னைக்கு ஒரு பைபிள் காலேஜில் அதை அனானிமஸ் புக் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அதை பின்னால வந்தவங்க தான் மத்தேயு தான் அதை எழுதியிருக்கணும், மார்க் தான் அதை எழுதியிருக்கணும், இன்டர்னல் எவிடன்ஸை வச்சு கண்டுபிடிச்சு போட்டிருக்கிறாங்க. ஸோ அது அனானிமஸ் புக். சுடானமஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. சுடானமஸ் அப்படின்னா இன்னொருத்தர் பேரால இன்னொருத்தர் எழுதுவார். உதாரணத்துக்கு இப்ப தீத்து அப்புறம் திமோத்தேயு கூட பால் எழுதினதா இன்னைக்கு அதை பால் எழுதலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதை நம்ம இவாஞ்சலிக்கல் பைபிள் காலேஜ்லேயே அதை டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த புத்தகத்தை பாலுடைய சீடர் தான் எழுதியிருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எப்பயுமே ஒரு சர்ச்சில் ஒரு இஷ்யூ வரும்போது ஆதி நாட்கள்ல அந்த ஒரு இஷ்யூவை தீர்க்கிறதுக்கு அப்போஸ்தலர்கிட்டையும் அந்த சபை மூப்பர்கள் கிட்டையும் கேள்வி கேட்பாங்க. அப்ப அவர் என்ன பண்ண எழுதுவாரு, இந்த சபைக்கு ஒரு லெட்டர் எழுதி அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுவார். உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் பவுல் எழுதின முதலாவது எழுதப்பட்டதும் அல்ல. கொரிந்து சபையில இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு, நீங்க சொல்யூஷன் கொடுக்கணும்னு அதுக்கு விடையா பவுல் எழுதினதுதான் 1 கொரிந்தியன்ஸ். அந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை எழுதின பிறகும் இஷ்யூ ரிசால்வ் ஆகல, மறுபடி அவங்க பாலை போட்டு பேசுறாங்க. அதுக்காக அவர் மறு ரிப்ளை பண்ணதுதான் இவங்க கேட்ட கேள்விக்கு பவுல் ஆன்சர் பண்ணியிருக்கிறார். அப்போ அப்போஸ்தலர்களுக்கு பிறகு சபைகள்ல எழுந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் போது நான் உங்களுக்கு தீர்வு சொல்றேன் அப்படின்னு ஒருத்தர் எழுதினாருன்னா அதுக்கு தேவையான மரியாதை இருக்காது. அதனால குரு யாரோ, அவங்கள யாரு ட்ரெயின் பண்ணாங்களோ அல்லது
அந்த ஃபேமஸான அப்போஸ்தல் யாரோ அவங்க பேர்ல இந்த லெட்டர் எழுதுவாங்க. அப்படியும் நம்ம பைபிள்ல பல புத்தகங்கள் இருக்கு. ஸோ அதை வந்து சூடானமஸ் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம பைபிள் புத்தகங்களை 3 விதமா பிரிக்கலாம். யுனானிமஸ், அனானிமஸ், சூடானமஸ். யுனானிமஸ்னா இவர் தான் எழுதினாருன்னு தெளிவா தெரியும். அனானிமஸ்னா யார் எழுதினார்னு ஆத்தர் சொல்லியிருக்க மாட்டாரு, நம்மளா கண்டுபிடிக்கணும். சுடானமஸ்னா இன்னொருத்தர் பேரால இன்னொருத்தர் எழுதியிருக்குது. ஸோ அந்த புத்தகங்களுக்கு மத்தியில இந்த காஸ்பல் ஆஃப் நிக்கோடமஸை ஃபோர்ஜ்டு காஸ்பல் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதை நிக்கோதேமியோ எழுதல, நிக்கோதேமி பேரால இன்னொருத்தர் எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்து இயேசு இந்த மரித்த பிறகு எங்க போனாரு, மரித்ததுக்கும் உயிர்த்தெழுந்ததுக்கும் நடுவுல எங்க போனாரு, அதுக்கு அடுத்து மரித்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மரித்து போனவர்களுக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, இந்த 2 கேள்விக்கும் பதில் கொடுக்கிறதா இந்த இது இருக்கு. தயவு செய்து மியூட், புதுசா வர்றவங்க மியூட்ல போயிடுங்க கொஞ்சம். ரைட்டு. ஸோ ஆமா, ஸோ இந்த மாதிரி தத்துவ சிக்கல்கள் ஆரம்ப கட்டத்துல நிறைய எழும்புது. ஸோ பிதா கடவுளா, இவங்க 3 பேருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வி முதல் 3 நூற்றாண்டுல மிகப்பெரிய கேள்வி. அதாவது பிதா, சுதன், பரிசுத்தாவி இவங்க 3 பேருக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது சபையில மிகப்பெரிய சிக்கல். பிஷப் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா உடனே பிஷப் ஆஃப் ஆன்டியோக் என்ன பண்ணுவாரு, அப்படிலாம் கிடையாது, ஒரே கடவுள் தான், அந்த ஒரே கடவுளுடைய 3 நிலை தான் அப்படின்னு பிஷப் ஆஃப் ஆன்டியோக் சொல்லுவார். ஏரியன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அந்த ஏரியன்ஸுங்கிற குரூப் என்ன சொன்னாங்க, ஐயோ நீங்க இயேசுவை போய் கடவுள்னு சொல்றீங்களே, இல்ல இல்ல இயேசு கடவுளுக்கு கொஞ்சம் கீழானவர் தான் இயேசு அப்படின்னு ஏரியன்ஸ் குரூப் பலத்துக்கிட்டே போனாங்க. இன்ஃபேக்ட் அரசன் கான்ஸ்டன்டைன் கூட சாகும்போது ஒரு ஏரியன் கான்செப்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அவன் இறந்தான். அப்படிதான் வரலாறு நமக்கு பதிவு பண்ணுது. ஏரியன்ஸினுடைய கைதான் ஓங்கி இருந்தது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மத்தியில அப்ப பிதான்னா யாரு, பரிசுத்தாவியானவர்னா யாரு, இயேசுன்னா யாரு, இவங்க 3 பேருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு அவங்க புதிய ஏற்பாடு அவங்களுக்கு கிடைச்ச காஸ்பல்ஸ், எபிஸ்டல்ஸ், நிருபங்கள் இதெல்லாம் தேடி தேடி பார்க்குறாங்க. ஒரு நேரடியான ஆன்சர் கிடைக்கல. அப்ப என்ன பண்றாங்க, கிபி 4ஆம் நூற்றாண்டு நிசியான்னு ஒரு ஊர், அந்த ஊர் வந்து துருக்கியில இருக்கு. அந்த துருக்கியில நிசியாங்கிற ஊர்ல கான்ஸ்டன்டைன் தலைமையில ஒரு குழு உருவாகி ட்ரினிட்டி அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல அங்க கொண்டு வர்றாங்க, திரித்துவம் அப்படிங்கிற வார்த்தை. ஆகையினாலதான் ட்ரினிட்டி, திரித்துவம்லாம் நீங்க பைபிள்ல பார்க்க முடியாது. அப்ப கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வேத ஆராய்ச்சி செய்து இயேசு கடவுளுடைய அவதாரம், ஆகவே அதை விளக்குறது தான் திரித்துவம் அப்படின்னு அவங்க வந்து அந்த கிரீடு, அந்த பிரமாணத்தை உண்டாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சபை மக்களுக்கு அதை போதிக்கிறாங்க. ஏரியன்ஸினுடைய அந்த கொட்டம் கொஞ்சம் ஒடுங்குது அப்பதான். ஆகவே இந்த மாதிரி இறையியல்ல கிடைக்காத கேள்விகளுக்கு பின்னால அதுக்கு வந்து பதில் சொல்லப்படும். அப்படி பதில் சொல்லாம போற பட்சத்துல லெஜெண்ட்ஸ் உருவாகும். அந்த லெஜெண்ட்ஸ் கதைகளா உருவாகி புராணங்களா உருவாகும். கேள்வி என்ன கேள்வின்னா, இப்போ ஜீசஸ் சாக்ரிஃபைஸ் ஆகணும் அப்படின்னா அவரு பாவம் இல்லாதவரா இருந்தா மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ ஜீசஸ் பாவம் இல்லாதவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப தாவீது சொல்றாரு இல்லையா, என் தாய் என்னை பாவம் தரித்தாள். அப்ப இயேசுவும் ஒரு பாவ யோனியில தானே பிறந்திருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாள் வயிற்றுல பிறந்ததுனால மரியாளுடைய பாவ தன்மையுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்ல அப்படின்னு ஒரு குரூப்பு நம்ம சர்ச்சில், ஏர்லி சர்ச்சில் பேசுறாங்க. அப்ப பேசும்போது
அப்போ மரியாள் பாவத்தன்மையோட பிறந்தாங்களா இல்ல பரிசுத்த தன்மையோட மரியாள் பிறந்தாங்களா அப்படிங்கிற ஒரு விவாதம் வருது. அப்ப இந்த விவாதம் வரும்போதுதான் இதுக்கு பின்னாடி ஒரு லெஜெண்ட் உருவாது. அதுக்கு பேர் காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸ். இந்த காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னா, மரியாள் அவங்க ஒரு ஒரு பரிசுத்தமானவங்க, அவங்களிடத்துல பாவம் கிடையாது அப்படின்னு இந்த காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸ் சொல்லுது. ஸோ அதுக்கு தான் ஆங்கிலத்துல இமாக்குலேட் மேரி அப்படின்னு அடிப்படையா வச்சு மெடிவல் பீரியட்ல ஒரு ஆர்டிஸ்டிக் ரெப்ரசன்டேஷன் வருது. அதுதான் என் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விலை மதிப்பற்ற ஓவியம். ஸோ இதுல என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைய ஒரு அம்மா கையில வச்சிருக்கிறாங்க. ஒரு ஏஞ்சல் அந்த குழந்தை குளிக்கிறதுக்கு ஒரு சின்ன டப்புல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தையுடைய தாயார் பெட்டில் படுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தை தான் இயேசு, இந்த படுத்திருக்கிறவங்க தான் மேரி அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தவறு. இந்த குழந்தை யாருன்னா, இந்த குழந்தை தான் மேரி. அப்போ படுத்திருக்கிறவங்க யாரு அப்படின்னா, படுத்திருக்கிறவங்க தான் மேரியினுடைய தாயார். அவங்களுக்கு பேரு ஹேனா அப்படின்னு சொல்லப்படுது. ஹேனாங்கிற பேரு பைபிள்ல கிடையாது, ஆனா காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸை ஒரு லெஜெண்டுங்கிறாங்க. அந்த லெஜெண்டுன்னா ஒரு கதை. அதை பின்னாடி ஒரு பெரிய புராணமா கூட அது உருவாகும். ஸோ இந்த காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸ் எதுக்கு விடையளிக்குது? அதாவது மேரி பரிசுத்தமானவங்க அப்படின்னு இந்த காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸ் விடையளிக்குது. ஏன்னா ஒரு தத்துவ சிக்கல் வந்துருச்சு, ஒரு கேள்வி வந்துருச்சு. ஏன்னா இயேசு பரிசுத்தமானவரா இருக்கணும்னா பரிசுத்த பிற வழிபாடு பின்னால தான் அது தப்பான ஒரு வார்த்தையா மாறுது. பட் எனிவே அந்த டிசம்பர் 25 ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதுல அந்த பிற வழிபாட்டினுடைய தாக்கம் இருந்ததை பார்த்தோம். அதே மாதிரி ஈஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையும் பிற வழிபாட்டினுடைய தாக்கத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. சரியா? அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? நம்பர் 3ல என்ன பார்த்தோம்? அந்த அதாவது இயேசு மரித்த பிறகு உயிர் தெழுவதற்கு முன்பு எங்க போனாரு, இறந்து போன இயேசுக்கு முன்னாடியே இறந்து போனவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ற லெஜெண்ட் தான் காஸ்பல் ஆஃப் நிக்கடமஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் மேரி பரிசுத்தத்தோட பிறந்தாங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கு விடை சொல்ற புத்தகமா தான், ஒரு லெஜெண்டா தான் இப்ப நம்ம எதை பார்க்கிறோம்? காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸை பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இந்த லெஜெண்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸு இங்கேயோ அங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்குங்க. இதை தான் நம்ம இங்க பார்க்க வர்றோம். ஸோ நம்ம இங்க நம்மளுடைய இன்டென்ஷன் இயேசு கிறிஸ்து உண்மையாவே அங்க போய் பிரசங்கம் பண்ணாரா, என்ன பிரசங்கம் பண்ணாரு, உண்மையாவே மேரியினுடைய அம்மா ஹேனா தானா, உண்மையாவே அந்த மேரி பறக்கும்போது ஏஞ்சல் அந்த பாத் டப்ப ரெடி பண்ணாங்களா அப்படிங்கிற விசாரணைக்குள்ளையெல்லாம் நம்ம போக தேவையில்லை. அது நம்ம இன்டென்ஷனும் கிடையாது. நம்ம எதுக்காக இதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி கதைகள் கிறிஸ்தவ உலகத்துப்ப கடவுளுக்கு ஒரு ஊழியமா நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் ஹேஸ் நத்திங் டு டூ வித் எனி டாக்ட்ரின். சரிங்களா? இப்போ நம்ம டைட்டில்குள்ள போயிடுவோம். மித்தாலஜி அல்லது புராணம் அப்படின்னா என்ன? சரிங்களா? மித்தாலஜி அப்படின்னா ஒரு பாடி ஆஃப் ஸ்டோரிஸ், அதாவது ஒரு கதை அல்லது பல கூட்டுக்கதைகளுடைய தொகுப்பு. அதைத்தான் மித்தாலஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மைத்தோஸ் அப்படிங்கிறது கிரேக்க பதம். அந்த மைத்தோஸுங்கிற கிரேக்க பதத்துக்கு ஸ்டோரி ஆஃப் த பீப்புள் அப்படின்னு பேரு. லோகோஸ்னா வார்த்தை அல்லது ஸ்பீச் அப்படின்னு பேரு. ஸோ இந்த மைத்தாலஜியில், அதாவது இந்த புராணம், தமிழில் சொல்லணும்னா புராணம், ஆக்சுவலாக புராணம்ங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. அது பழமையான அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. இந்த மித்தாலஜியை நம்ம பொருளை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா புராணம் அப்படின்னு நம்ம வேணால் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ ஆங்கிலத்தில் சொன்னால் மைத்தாலஜி, அதாவது மித்தாலஜி. தமிழில் அல்ல வடமொழி கலந்த தமிழில் சொல்லணும்னா புராணம். ஸோ நம்ம புராணம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த புராணத்துக்கான இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு புராணம் அப்படிங்கிறது ஒரு உண்மையையோ ஒரு பொய்யையோ விளக்குவதற்காக எழுப்பப்படும் கற்பனை கதைகள். நான் ரிப்பீட் பண்ணுறேன், புராணம் என்பது
ஒரு உண்மையையோ ஒரு பொய்யையோ விளக்குவதற்காக எழுப்பப்படும் கற்பனை கதைகள், அவ்வளவுதான். புராணத்துக்குள்ள வரலாறு இருக்காது, புராணத்துக்குள்ள கதைகள் தான் இருக்கும். சரிங்களா? சோ அந்த புராணம், ஆனா வரலாற்றுல புராணத்தை பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப ராமாயணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராமாயணம் எந்த நூற்றாண்டு எழுதப்பட்டது, யாரால எழுதப்பட்டது, ராமாயணத்துல என்ன கண்டென்ட் இருக்கு, அப்ப ராமாயணத்துல சொல்லப்படுகிற கருத்து என்ன, அப்ப ராமாயணத்துல 2 இனங்களை பத்தி இருக்கு அப்படின்னா வரலாற்றுல அந்த 2 இனங்கள் யாரு அப்படின்னு வரலாற்றுக்குள்ள புராணத்தை பார்க்கலாம். ஆனா புராணத்துக்குள்ள வரலாற்றை பார்க்க முடியாது. டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சுக்குங்க. வரலாற்றுக்குள்ள புராணத்தை பார்க்கலாம், புராணத்துக்குள்ள எதை பார்க்க முடியாது, வரலாறை பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு அந்த ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராமர் எங்க பிறந்தாரு, ராமர் எந்த ஊர்ல பிறந்தாரு, இதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம. ஏன்னா அது கதை, அவ்வளவுதான். சோ இந்த உண்மையாவே அந்த ராமாயணம் நடந்ததா அப்படின்லாம் அந்த ராமாயணத்துக்குள்ள நம்ம தேட முடியாது. அது என்ன, ஒரு கதை, அவ்வளவுதான். பட் வரலாற்றுல ராமாயணத்தை பார்க்கலாம். சரிங்களா? எந்த நூற்றாண்டு இந்த ராமாயணம் எழுதப்பட்டது, எந்த மொழியில எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ புராணத்தில் வரலாறு இருக்காது. புராணத்தில் வரலாறு இருக்காது, ஆனா வரலாற்றில் புராணத்தை பார்க்க முடியும். ஸோ இந்த வகுப்புல நாம ஐயோ இவங்க ஏதோ புதுசா எதையோ சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். நம்ம ஒரு வரலாற்று மாணவரா பேக் 5th செஞ்சுரியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இருக்கிற அவைலபிள் புராணங்களை வச்சு திரும்பி பார்க்குறோம், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்போ இந்து மதத்துக்குள்ள இருக்கிற புராணங்களுக்குள்ள வந்துருவோம். எந்த ஒரு மதமா இருந்தாலும் இந்த லெஜெண்ட்ஸ் அல்லது இந்த கதைகளுடைய தாக்கம் இருக்கும். அதுக்கு கிறிஸ்தவமும் விளக்கு அல்ல, கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் அந்த தாக்கம் இருக்கு. அது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு டிசம்பர் 25, இந்த டிசம்பர் 25 ஒரு பிற வழிபாட்டு தாக்கத்தினால வந்த ஒரு நாள் தான். ஸோ அதை நம்ம இயேசு பெருமானுடைய பிறப்பை ஒரு நினைவு கூறுவதற்காக அந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். அதுல தவறு ஒன்றும் இல்லை. ஸோ எந்த ஒரு மதமும் இந்த மாதிரி கதைகளுக்கு அப்பாற்பட்டது அல்ல. ஸோ ஏன் அப்படின்னா, ஏன் கதைகள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அது திருப்பி நான் சொல்றேன். ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கல அல்லது ஒரு தத்துவ சிக்கல் இருக்கு அப்படிங்கும்போது அதை விளக்குவதற்காக பின்னாளில் கதைகள் எழுப்பப்பட்டு புராணங்களாக மாற்றப்படும். இதுதான் புராணம். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடுவோம். இப்போ காட் த ஃபாதர், பிதா இருக்கிறார். அவர் பிதா அப்படிங்கிற இது நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவதாரம் எடுத்து வருகிற வரைக்கும் பிதாவை இந்த உலகத்திற்கு தெரியாது. யூத மதத்துல கடவுளா பார்த்தாங்க, அவரு எரிச்சலுள்ள தேவனா பார்த்தாங்க, பயப்பட்டாங்க. சில இடங்கள்ல நாங்க உங்க பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. பட் இந்த உலகத்திற்கே அவர் தகப்பன் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டுல அறிமுகமானது அல்ல, அறிமுகப்படுத்தப்படவில்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் யூதர்களுடைய நூலா இருக்கு. எங்களுடைய தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், அப்படித்தான் அவங்க தேவனை அறிந்திருந்தார்களே தவிர இந்த உலகத்திற்கே அவர்தான் அப்பா, நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற அறிமுகத்தை இந்த உலகத்தில் முதல் கொடுத்தவர் இயேசு பெருமான். ஏன்னா இயேசு பெருமான் தேவகுமாரன் என்று அறியப்பட்டார். அப்ப தேவகுமாரன்னா யாருடைய குமாரன்? அப்போ அங்க ஒரு பிதா இருக்கிறாரு. அப்ப அந்த பிதா தான் உலகை படைத்தவர் அப்படிங்கிற அந்த பிதா ஸ்தானமே இந்த உலகத்துக்கு எப்ப தெரிய வந்துச்சுன்னா, மகன்கிறது வெளிப்பட்ட பிறகுதான் பிதாங்கிற ஸ்தானம் வந்துருச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வைங்களேன், எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அப்போ எனக்கு என் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு. உடனே என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீங்க அப்பா ஆயிட்டீங்க அப்படிம்பாங்க.
இல்லையா? அப்ப அது வரைக்கும் நான் அப்பா இல்லையா? இல்லை. எப்ப நான் அப்பா ஆனேன்? எனக்கு பையன் மக பொண்ணு பையன் பிறந்த பிறகுதான் நான் அப்பா ஆனேன். அப்ப எனக்கு அப்பாங்கிற ஸ்தானத்தை கொடுக்கறது யாரு? பிள்ளை. பிள்ளை இல்லைன்னா அப்பா இல்லை. அதே மாதிரிதான் இயேசு பெருமான் இந்த உலகத்துல வந்த பிறகுதான் அவர் அப்பா, அவர் பிதா, இந்த உலகத்துக்கே பிதா அப்படிங்கிற அறிமுகம் நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குது. அந்த பிதாவை குறித்து நம்ம இந்த உலகத்துக்கே விளக்கின முதல் நபர் தான் யாருன்னா இயேசு பெருமான் தான். ஸோ இயேசு பெருமான் அப்ப பிதா மேல இருக்கிறாரு, இயேசு பெருமான் தேவகுமாரன் என்று அறியப்படுகிறாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர் பிதா, இவர் குமாரன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாரு அப்படிங்கிற கேள்வி கிறிஸ்தவ உலகத்தையும் ஆட்டி படைச்சிருக்கு. நம்ம தோமான் இங்க தமிழகத்துல நற்செய்தியை அறிவித்த பிறகு இங்கேயும் அந்த கேள்வி அறிஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு கேள்வியா எழுப்பியிருக்கு. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அத புராணங்கள் எப்படி விளக்கி இருக்கு, பரிசுத்த ஆவியானவரை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத தான் நம்ம புராணங்கள் வழியா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ 2 குரூப் இதுல இருக்கிறாங்க. ஆதி இந்திய கிறிஸ்தவத்துல தோமா நற்செய்தியை அறிவித்து பிறகு அந்த நற்செய்தியின் பயனாக சான்றோர்கள் உருவாகி இங்கே ஒரு பெருந்திரள் கூட்டம் இறைவனை பின்பற்றுகிற போது எழும்புகிற தத்துவ சிக்கல்களில் 2 பிரிவாக மக்கள் பிரிக்கப்படுகிறார்கள். ஒரு பிரிவு பரிசுத்த ஆவியை தாயாக பார்த்தார்கள், இன்னொரு பிரிவு பரிசுத்த ஆவியை தகப்பனாக பார்த்தார்கள். இது 2 குரூப் இருக்கு. இந்த 2 குரூப் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியை தாயாக பார்த்த ஒரு குரூப்பு, பரிசுத்த ஆவியை தகப்பனாக பார்த்த இன்னொரு குரூப்பு. தாயாக பார்த்த அந்த குரூப்புக்கு பேர் தான் சைவர்கள், தகப்பனாக பார்த்த அந்த குரூப்புக்கு பேர் தான் வைணவர்கள். அப்ப இவங்க ஏன் தாயா பார்த்தாங்க அப்படின்னா, ஏன்னா பிதா மேல இருக்கிறாரு, குமாரன் அவதாரம் எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்போ குமாரன் பிறப்பதற்கு காரணமாய் இருந்த பரிசுத்த ஆவி ஒரு தாய் தான் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவிய தாயின் வடிவத்தில் பார்த்தார்கள். இன்னொரு குரூப் என்ன பார்த்தாங்க? இல்லப்பா, இங்க கன்னி மரியாளினுடைய வயிற்றில் இயேசு பெருமான் பிறந்தார், அப்போ அவரு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல தான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மெஸ்குலின் ஃபார்ம்ல பரிசுத்த ஆவியை பார்க்கறாங்க. ஸோ இது கிபி கிட்டத்தட்ட 4-5 நூற்றாண்டுகள்ல எழுந்த தத்துவ சிக்கல். அவங்களுக்குள்ள அந்த சிக்கல் வருது. அந்த சிக்கலுக்கு நடுவுல 2 குரூப்பா பிரிகிறாங்க. ஸோ ரைட்டு. ஸோ அந்த 2 பிரிவா பிரிந்து இறைவனுக்கு அவர்கள் கொடுத்த பெயர்கள் என்னென்ன, அந்த பெயர்கள் விளக்கும் இறைவனுடைய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த வகுப்பு ஒருவேளை நம்ம நிறைவு செய்ய முடியலை அப்படின்னா கூட நம்ம அடுத்த வாரம் சண்டே இதே வகுப்பினுடைய தொடர்ச்சி இருக்கு. ஆகவே நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எத்தனை கேள்விகள் வருதோ எல்லா கேள்விகளையும் நீங்கள் தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அடுத்த வாரமும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். இதனுடைய முதல் இதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிதாவை இங்க ஆதி இந்திய கிறிஸ்தவத்துல எப்படி அழைத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிதா அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல். அந்த பிதாங்கிறது சமஸ்கிருத சொல்லுக்கு அருமையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பன். அப்பன்கிறது தான் அருமையான தமிழ் சொல். இப்போ என் ஸ்கிரீன்ல நான் ஷேர் பண்றது தஞ்சை பெரிய கோயில். இந்த தஞ்சை பெரிய கோயிலினுடைய கட்டட அமைப்பை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரகாரம் இருக்கு, பரிசுத்த ஸ்தலம் இங்க இருக்கு, அதுக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. இது அப்படியே பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தினுடைய கட்டட அமைப்பு. ஆஷா அக்கா எடுக்கும்போது ஆல்ரெடி அவங்க எடுத்தாங்க, கல்தூன் வழிபாட்டுல எப்படி எடுத்தாங்க, எப்படி அசிரியர்களால இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்படும் போது
அவங்களுடைய வழிபாட்டு முறை தமிழகத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஏற்கனவே விரிவாக அந்த வகுப்பில் எடுத்துட்டாங்க. நான் சுருக்கமாக அதை சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட கிமு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல இஸ்ரவேலர்கள் அசிரிய படையெடுப்புனால இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்படுறாங்க. இஸ்ரவேலர்கள் எங்க போனாலும் அவங்க ஒரு கூடார வழிபாடு செய்யறவங்க. கூடாரம்னா அந்த டேபர்நாக்கல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல. ஸோ எங்க போனாலும் அந்த ஒரு டேபர்நாக்கல் உன்னுடைய அந்த அமைப்பை நிறுவிடுவாங்க. ஸோ அப்படி தமிழகத்துக்கு வந்தவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் வைத்து இந்த வழிபாட்டு முறையை இங்கே தமிழகத்துக்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதே வழிபாட்டு முறையில தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா சிவன் கோயில்களும் இருக்கும். நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் பிரகாரம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாக்கோபு நட்டின அந்த கல் தூண் இருக்கும். அந்த கல் தூணுக்கு இங்க பேரு தான் சிவலிங்கம். லிங்கம் அப்படின்னா அடையாளம்னு பொருள். சிவம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமூலர் சொல்றாரு, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்புதாய சிவம், சிவன் தாய அன்பு. நீ கடவுள்னா அவர் எங்கேயோ சிலை வடிவத்துல உட்கார்ந்துக்கிட்டு எங்கேயோ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காத. அன்புதான் சிவம் அப்படிங்கிறார். அப்போ இந்த அன்புக்கு மறுபெயர் தான் சிவம். அன்பு மயமானவன்னு சொல்றதுதான், அத ஆண்பால் உரிமை விகுதி சேர்த்து சொல்லும் போது சிவன், அவன் அன்பு மயமானவன். இதுதான் பிதாவுக்கு ஆதி இந்திய கிறிஸ்தவர்கள் கொடுத்த பெயரு. நல்ல கவனிங்க. இந்த சிவன்கிற பேரைத்தான் அன்பு வடிவானவன்கிற பொருள்ல தான் கொடுத்தாங்க. ஆகையினாலதான் நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் கர்ப்ப கிரகத்துல உருவம் கிடையாது. அங்க என்ன கிடையாது? உருவம் கிடையாது. அங்க ஒரு கல்லு மட்டும்தான் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த கல்ல பெத்தேல்ல யாரு நிறுத்தியிருந்தா? யாக்கோபு நிறுத்தி இருந்தாரு. அத அந்த கல் தூண் வழிபாட்டுல நம்ம பார்த்தோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ யாக்கோபுக்கு அந்த பெத்தேல் அப்படிங்கிற இடத்துல ஒரு தரிசனம் கிடைக்குது. அவன் மாமா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அதே இடத்துல மறுபடியும் அவன் கர்த்தரை தொழுது கொள்ளணும். அதற்கு அடையாளமாக ஒரு கல்லங்க இன்ஸ்டால் பண்றான். அந்த இன்ஸ்டால் பண்ணி அந்த கல்லுக்கு மேல பானபலியை வார்க்கிறான். அந்த கல்லுக்கு அபிஷேகம் பண்ணுகிறான். அது விக்கிரக வழிபாடு கிடையாது. ஏன் அப்படி பண்றான் அப்படின்னா, திரும்பி வரும்போது அப்ப அந்த பானபலி வார்க்கப்பட்ட கல்லை அவன் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவான். அந்த ஸ்தலத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அங்க ஒரு கல்லை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு ஒரு வலுவலு பார்க்கறதுக்கு அந்த பானபலியை வார்த்துட்டு போறான். அந்த கல் தான் இஸ்ரவேல் வழிபாடோட பல இடங்கள்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த இடத்தில் தேவன் எனக்கு தரிசனமானார் அப்படிங்கிற அடையாள கல். அந்த அடையாளத்தை சமஸ்கிருதத்துல சொல்லணும்னா லிங்கம். லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம், அவ்வளவுதான். சோ அன்பிற்கு அடையாளமாக நடப்பட்ட ஒரு கல் அதுதான் கர்ப்ப கிரகத்துல இருக்கு. பட் லேட்டர் பீரியட்ல அதுக்கு பாலபிஷேகம் தேனபிஷேகம்னு ஊத்தி இவங்க அந்த விக்கிரக வழிபாட்டுக்குள்ள எடுத்துட்டு போறத நம்ம பின்னால தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அன்றைய காலகட்டத்துல அது வழிபாட்டுக்குரியது அல்ல, ஒரு அடையாளமாக நிறுவப்பட்ட கல், அவ்வளவே. ஸோ ஆகையினாலதான் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் கர்ப்ப கிரகத்துல அங்க விக்கிரகம் கிடையாது, சிலை கிடையாது, ஒரு கல் தான் நடப்பட்டிருக்கும். அந்த கல்லுக்கு பெயர் தான் சிவலிங்கம். அப்ப சிவன் அப்படிங்கிற பேரு எதுக்கு வந்தது அப்படின்னா, அன்பு மயமானவன் அப்படிங்கிறதுக்காண்டிதான் அந்த பேர் வந்தது. மற்றபடி பாடல்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்பனேன்னு உருகுவான். தேவார பாடல்ல ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அழ்வுறுத்தேன் ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் அடைந்தவர்க்கு அருளும் அப்பனே போற்றி ஒருவனே போற்றில் ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்து போற்றி
வருவென்றென்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி, தருகனின் பாதம் போற்றி, தமியனேன் தீர்த்தே அப்படின்னு இறைவனை தகப்பனாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய முதல் நபர் இயேசு பெருமான். இறைவனை அப்பன்னு சொல்ற வழக்கம் சங்க இலக்கியத்துல கிடையாது, புறநானூற்றுல கிடையாது, அகநானூற்றுல கிடையாது, ரிக்வேதத்துல கிடையாது, யஜூர் சாம அதர்வன எந்த வேதங்கள்லையும் கிடையாது. அப்ப இந்த தேவார பாடல்கள்ல வர்ற இறைவனை அப்பனே அப்படின்னு அந்த பக்தன் பாடுறான் அப்படின்னா அது தோமா வழியில வந்த கிறிஸ்தவம். அப்ப தோமா அறிவித்த நற்செய்தி அது பின்னால சைவமாகவும் வைணவமாகவும் வளர்கிறது. அப்ப அந்த தோமா அறிவித்த நற்செய்தியின் பயனாக பின்னாளில் வந்தவர்கள் இறைவனை அப்பன் என்று தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பன் என்பது தூய தமிழ் சொல், பிதா என்பது சமஸ்கிருத கலந்த சொல் அது. ஆகவே இறைவனை அப்பனாக பார்த்தார்கள். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரிசுத்த ஆவி அந்த தத்துவ சிக்கல் அவங்களுக்கு இருந்துச்சு. பரிசுத்த ஆவி ஆனா பெண்ணா, அவர் தகப்பனா தாயா அப்படிங்கிற தத்துவ சிக்கல்கள்ல ரெண்டா உடையுது. இப்ப உதாரணத்துக்கு புராட்டஸ்டன்ட் கேத்தலிக்னு தத்துவ சிக்கல்கள்ல ஐரோப்பிய கிறிஸ்தவம் ரெண்டா உடைஞ்சதை நம்ம வரலாற்றுல பாக்குறோம்ல. புராட்டஸ்டன்ட் தான் சரி அப்படின்னு லூத்தர் பிரிஞ்சு வர்றாரு. ஐயோ நாங்க கரெக்டான புராட்டஸ்டன்ட் நினைச்சோம், ஆனா லூத்தர் வேற மாதிரி கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லி கால்வினிஸ்ட் தனியா பிரிகிறாங்க, ரிஃபார்மிஸ்ட் தனியா பிரிகிறாங்க. அப்ப புராட்டஸ்டன்ட்லயே மூணா உடையுது. ஏன்? தத்துவ சிக்கல். அப்போ டாக்ட்ரினல் டிஃபரன்ஸ் வருது. இதே மாதிரி சிக்கல் தான் ஆதி இந்திய கிறிஸ்தவத்திற்கும் உருவாகுது. என்ன சிக்கல்? பரிசுத்த ஆவியானவர் தாயா தகப்பனா அப்படிங்கிறது தான். அப்போ பரிசுத்த ஆவிய பெண் வடிவத்துல பார்க்கலாமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்றது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதுல ரூவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே ஃபெமினின் நவுன், பெண்பால்ல தான் பரிசுத்த ஆவியானவர் அங்க குறிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அதை ப்ராப்பரா டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஷீ வாஸ் ஹாவரிங் ஓவர் த ஃபேஸ் ஆஃப் த வாட்டர்ஸ், இதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். இயேசு கிறிஸ்து பேசிய அரமேய மொழியிலையும் பரிசுத்த ஆவியானவரை பெண்பாலா குறிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எபிரேயத்திலையும் பெண்பாலா குறிப்பிடுறத பார்க்க முடியுது. அப்ப ஹீப்ருவையும் அரமேக்கையும் படிச்ச பல சபைகள் என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியானவரை தாயா பார்த்திருக்கிறாங்க. அப்படி பார்த்த சில திருச்சபைகள் தான் ஏன்ஷியன் சர்ச் அப்படிங்கிறவங்க, யூனிட்டி சர்ச் அப்படிங்கிறவங்க, பிரான்ச் டிவிடியன்ஸ் அப்படிங்கிறவங்க, மிசியானிக் சர்ச் கூட ஆவியானவரை பெண்பாளா பார்த்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து மொரவியன் பிரதரன் அவங்களும் பரிசுத்த ஆவியானவரை பெண் வடிவத்துல பார்த்திருக்கிறாங்க. அப்போ ஐரோப்பிய திருச்சபைகள்லயே பரிசுத்த ஆவியானவர் ஒரு தாயா பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதனால நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னோ இல்லை ரொம்ப குறிப்பு எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த கம்ப்ளீட் நோட்ஸையும் நான் உங்களுக்கு வகுப்பு முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். சரி, அப்போ இதே தான் இவர் இயேசு பெருமான் பிதாவுக்கு பிறந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் தாய் தான் அப்படின்னு பார்த்தவங்களும் உண்டு. அதைத்தான் இங்க பாக்குறோம், நம்ம பாடல்கள்ல பாக்குறோம். மாணிக்க வாசகர் பாடுறார், மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோள் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கலந்த நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கழல் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த எனக்கு தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவனே அப்படிங்கிறார். இந்த பாடலுடைய அர்த்தம் சுருக்கமா சொல்லணும்னா, பாவம் என்னும் கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கிறேன், பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறேன், மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, இந்த 5 புலன்கள் இருக்கு இல்லையா, மெய்வாய் கண் மூக்கு செவி, இது என்னை பாவத்தின் பக்கம் இழுக்குது, மாம்சத்தின் பக்கம் இழுக்குது, விலங்கு மனத்தால் இருக்கிறேன். விமலான்னா மலம்னா பாவம், விமலம்னா பாவமே இல்லாதவன், பரிசுத்தமானவன்னு பொருள்.
அப்போ நலமே இல்லாத சிறியருக்கு நீர் உம்முடைய கிருபையை நல்கினீரே. எப்படி நல்கினீர்? நிலம் தன்மேல் வந்து. நிலம் தன்மேல் யாரு வந்தா? எப்போது வந்தா? எந்த நூற்றாண்டு வந்தாரு? யாரு அவரு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா பைபிளினுடைய புதிய ஏற்பாட்டுக்கு வந்தாதான் அவங்களுக்கு வரலாறு தெரியும். பைபிளுடைய புதிய ஏற்பாட்டுக்கு வராத வரைக்கும் அவர்களுக்கு வரலாறு தெரியாது. அப்போ இந்த மாணிக்கவாசகர் பாடல்ல அந்த நிலம் தன்மேல் வந்து நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த எனக்கு தாயிற் சிறந்த தயா ஆனானே, அவன் யார் அப்படிங்கிறத நாம தான் எடுத்து சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த இந்து மத தத்துவங்களையும் நம்ம படிக்கிறோம், புதிய ஏற்பாட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி எனக்காக இந்த பூமியில வந்து பலியானவர் இயேசு பெருமான் அப்படிங்கிறத நாம தான் சொல்ல முடியும். அது கர்த்தர் நமக்கு கொடுத்த கடமை. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவரை தாயா பார்க்கறதான் நம்ம தொடர்ந்து நம்ம அதை பார்க்கிறோம். தம் பராபரா போற்றி யாரினும் கடையன் ஆயினேன் போற்றி என்பெரும் கருணையாளனே போற்றி, என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி, ஆதியும் மந்தமும் ஆனாய் போற்றி அப்பனே. Who gave this right to call Father as God as Father? இறைவனை அப்பன் என்று அழைப்பதற்குரிய உரிமையை நமக்கு கொடுத்தவர் யார்? இயேசு பெருமான் மட்டும்தான். அதைத்தான் இங்க பக்தன் பாடுறான். கடையேன் ஆயினேன், எதுக்குமே லாயக்கில்லாதவன், ஆனா என்னை வந்தீரே கருணையாளனே போற்றி. இதெல்லாம் தேவார பாடல். அடியேன் ஆக்கினாய் போற்றி, ஆதியும் நீயே அந்தமும் நீயே போற்றி. யாரு? அப்பனே. யார் ஆக்கினா? என் அப்பன். அதுதான் அப்பன்கிறது அருமையான தமிழ் சொல். அதை நம்ம பார்க்கும்போது இன்னொரு பாடல்கள்ல அதை பார்க்கும்போது பாகம் பெண் உரு ஆணாய் போற்றி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு பெருமான் பூமியில அவதாரம் எடுப்பதற்கு பரிசுத்த ஆவியினால பிறந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் ஒரு தாய் அப்படின்னு அந்த வடிவத்துல ஒரு குரூப் பார்க்கறாங்க. இப்ப நீங்க ஆண் வடிவத்துல பார்க்கணுமா, பெண் வடிவத்துல பார்க்கணுமா, தாய் வடிவத்துல பார்க்கணுமா, தகப்பன் வடிவத்துல பார்க்கணுமா, அது அவரவருடைய பிரியம். பரிசுத்த ஆவியானவர் ஜெண்டர்லெஸ், அவர் நியூட்டர் அப்படின்னு நாம பார்க்கிறோம். நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஆனா 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த ஆதி இந்திய கிறிஸ்தவர்களுக்கு சிக்கலங்க. அப்ப 2 பிரிவா பிரிஞ்சு அவர்கள் பக்தி இலக்கியம் படைக்கிறார்கள். அப்படிப்பட்ட இலக்கியங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதுல ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆணாய் போற்றி, பராய் துறை மேவிய பரனே போற்றி, சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. சிவனேன்னா அன்புமயமானவனே போற்றி அப்படின்னு பொருள். ஆகவே இந்த மாதிரி போற்றிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெண்ணா பார்த்தவங்க பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்த பெயர் என்னன்னா சக்தி. ஏன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. பலன் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல். அந்த பலனுக்கு தூய தமிழ்ல சொல்லணும்னா சக்தி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சக்தி அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகவே இந்த சைவர்கள் பரிசுத்தாவிய சக்தி அப்படின்னு சொல்றாங்க. வைணவர்கள் என்ன சொல்றாங்க? விஷ்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விஷ்ணு அப்படின்னா, இப்ப மண்ணுன்னு இருக்கு இல்லையா, மண்ணை மண்ணுன்னு பேச்சு வழக்குல சொல்லுவோம். அதே மாதிரி விண்ணுன்னா வானம், ஸ்கை, ஹெவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப விண்ணிலிருந்து வந்தான், விண்ணு விட்டுன்னு விஷ்ணு. அதுதான் விண்ணுங்கிற அருமையான தமிழ் சொல்லுக்கு சமஸ்கிருத வடிவம் தான் விஷ்ணு. அப்ப விண்ணிலிருந்து வந்ததினால் அவன் விஷ்ணு. ஆகவேதான் இத பெண்ணா பார்த்தவங்க பரிசுத்தாவியானவருக்கு கொடுத்த பெயர் சக்தி, ஆணா பார்த்தவங்க பரிசுத்தாவியானவருக்கு கொடுத்த பெயர் விஷ்ணு. அப்போ இங்க பாக்குறோம்
திருமந்திர பாடல்ல நம்ம பார்க்கிறோம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னொருள் நின்றனன் மூன்றினுள் அப்படின்னு திருமூலர் பாடுறார். ஒன்றவன் தானே, he is one, இரண்டவன் இன்னருள், ரெண்டாவது பேர் சொன்னீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, அவனுடைய கிரேஸ், அது அவனுடைய அருள். அந்த ஒன்றவன் தானே, அந்த ஒன்றாய் இருக்கக்கூடிய இறைவன் நின்றனன் மூன்றினுள், மூணுக்குள்ள நிக்கிறாங்கிறாரு. அப்ப இங்க இதுதான் ஆதி இந்திய கிறிஸ்தவர்கள் ட்ரினிட்டிய சொன்ன விதம். ஒன்றவன் தானே, he is one God, இரண்டவன் இன்னருள், ரெண்டாவது நீ பேர் சொல்லிட்டீங்கன்னா அது அவனுடைய கிரேஸ், அருள், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அருள் வடிவங்கள், அவ்வளவுதான். நின்றனன் மூன்றினுள், he is the God of Trinity. அதத்தான் அப்ப இறைவனை தாயாகவும் பார்க்கிறார்கள், தந்தையாகவும் பார்க்கிறார்கள். அது தவறா? கண்டிப்பா தவறு கிடையாது. ஏன்னா ஆதி இந்திய கிறிஸ்தவத்துல அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆணை படைத்தது யார்? இறைவன் தான். பெண்ணை படைத்தது யார்? இறைவன் தான். அப்ப இறைவன் ஆணா பெண்ணா? இறைவன் ஆணும் இறைவனுக்குள் அடக்கம், பெண்ணும் இறைவனுக்குள் அடக்கம். இறைவனுக்குள் அடங்காதது எதுவும் அல்ல. அதனாலதான் இங்க இறைவனுக்கு பேர் தாயுமானவன்னு பேரு. அப்ப இறைவனை தாயாக பார்க்கிற அனுபவம் இங்க இருக்குது. இதெல்லாம் பக்தி பரவச நிலையில பக்தர்கள் பார்க்கிற விதம். இப்ப பெர்க்மான்ஸ் பாடுறாருல, ஒரு தாயை போல தேற்றினீர். இப்ப தாயை போல தேற்றினீர்னு பெர்க்மான்ஸ் ஐயா பாடுறதுக்கு என்ன காரணம்? அவருடைய பக்தி பரவசம், அந்த பக்தி அனுபவம். ஒரு தாய், இயேசுவின் இடத்துல ஒரு தாயை பார்க்கிறார் அவரு. அப்ப இறைவனை தாயாக தந்தையாக பார்க்கக்கூடிய அனுபவம் ஆதி இந்திய கிறிஸ்தவர்களுக்குள் இருந்தது. அதத்தான் இன்னொரு பாடல்ல நம்ம பார்க்கும்போது, அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, ஐயன்னா தலைவன், அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வம் நீயே அப்படின்னு இறைவனை பார்த்து உருகுவார்கள். அப்போ இப்போ நம்ம கொஞ்சம் சமயத்துக்குள்ள வர்றோம், சரிங்களா? நம்ம நல்ல கவனமா கேட்டுக்குங்க. ஒரு வரலாற்று மாணவரா அதாவது கிபி 5 அந்த கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து அங்க ஆதி இந்திய கிறிஸ்தவர்கள் மத்தியில் எழுந்த தத்துவ சிக்கல்களையும், அதனால அவர்கள் 2 பிரிவா பிரிந்ததையும், அதற்கு பின்னாடி புராணங்கள் சமயங்கள் உருவானதை ஒரு வரலாற்று மாணவரா நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இந்து மதம்னு சொல்றதுல 2 மதம் இருக்குங்க. சைவம் இருக்கு, வைணவம் இருக்கு, சரிங்களா? இப்போ என் ஸ்கிரீன்ல நான் டிஸ்பிளே பண்றது சைவ சமயம். இதை மட்டும் நீங்க ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா சைவத்துல யாருக்கிட்ட வேணாலும் நீங்க போய் பேசலாம். ஸோ இந்த சைவ சமயத்துல மூவொருமை கோட்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, பிதாவாகிய கடவுளை சிவன் அப்படிங்கிற பேர்ல அவங்க வழிபடுறாங்க. தூய ஆவியாகிய கடவுளை சக்தி அப்படின்னு ஒரு தாய் வடிவத்துல, பெண் வடிவத்துல பாக்குறாங்க. குமாரனாகிய கடவுளுக்கு இங்க குமரன் அப்படின்னு, கணபதி அப்படிங்கிறதெல்லாம் பேர். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ குமாரனுக்குள்ள இப்போ போக வேண்டாம், பின்பகுதியில் நம்ம அதை பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இங்க சைவத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஆங்கிலத்திலையும் நான் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் நான் கொடுத்துருக்கிறேன். காட் த ஃபாதருக்கு சிவன் அப்படின்னு பேரு. சிவன் அப்படின்னா அன்புமயமானவன்னு பொருள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு குட்டி புராண கதை நான் சொல்றேன். அந்த உங்க கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க அந்த கதை சொல்லப்படும் அந்த நபர்கள் யாரு அப்படிங்கிறத நீங்களே அந்த பதில நீங்க ஃபைனலா நீங்களே சொல்லிக்கிங்க, சரியா? இப்ப அந்த புதிரை நான் உங்களுக்கு போடுறேன், அந்த வினாவை நான் தொடுக்கிறேன், விடைய நீங்க ஃபைனலா நீங்க உங்களுக்கே கொடுத்துக்கணும். இப்ப நான் கொஸ்டின் என்னன்னு நான் சொல்றேன். முதல் பெற்றோர், முதல் ஆண் அவன்தான். அவனிடத்துல இருந்துதான் பெண் படைக்கப்பட்டாள். அவன் தோலுடை போர்த்தி இருந்தான். அவனுக்கு 2 பிள்ளைங்க. அந்த ஒரு பழத்தினால அந்த குடும்பத்துக்குள்ள பெரும் பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையில அவனுடைய 2 பிள்ளைகளுக்குள்ளேயும் பெரிய சண்டை.
யார் அந்த நபர்? மறுபடி சொல்றேன், முதல் மனிதன், அவனிடத்தில் இருந்துதான் பெண் படைக்கப்பட்டால், அவனுக்கு 2 பிள்ளைங்க, அவன் தோல் உடை உடுத்தி இருந்தான், அவனுடைய குடும்பத்துல ஒரு பழத்தினால பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனைக்குனால அந்த 2 பிள்ளைங்களுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. கிறிஸ்தவர்கள் எல்லாம் டப்புன்னு பதில் எழுதியிருப்பீங்க, ஆதாம் ஏவாள்னு. இதே ஒரு சைவர்களை கேட்டா, சந்தோஷ் கேரன் பதில் சொல்லியிருக்கிறாங்க, பிள்ளையார் முருகன் கதை அப்படின்னு. அப்ப சைவத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா இது ஆதிசிவன் கதை அப்படிம்பாங்க. ஏன்னா இங்க சிவன் தோலுடைய உடுத்தியிருக்கான், சிவனுடைய இன்னொரு பாகத்தை பெண், அவதான் உமை ஒரு பாகன்னு பேரு. அதாவது அந்த பார்வதி சக்திங்கிறவ அவனுடைய உடல்ல இருந்து வந்தவ தான். அப்ப அந்த சிவனுக்கு 2 பிள்ளைங்க, யாரு? பிள்ளையார் முருகன். அவங்களுக்கு அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்துச்சு? ஒரு பழத்தினால பிரச்சனை வந்துச்சு. அதனால அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ ஒரே கதை கிறிஸ்தவர்களை கேட்டா ஆதாம் ஏவாள்பாங்க, சைவர்களை கேட்டா ஆதி சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் அப்படிம்பாங்க. அப்போ ஒரே கதை 2 வேர்ஷனா பிரியுது. இங்க அந்த அதுதான் புராணம்னு பேரு. புராணம்னா ஒரு இமேஜினரி ஸ்டோரி, ஏற்கனவே இருக்கிற ஒரு கதையை வச்சு கற்பனையா எழுப்பப்படுகிறது தான் புராணம். அப்போ இந்த ஆதாம் ஏவாளுடைய கதை தான், நீங்க சொன்னது சரிதான். அப்ப அந்த ஆதாமுக்கு இங்க பேரு ஆதிசிவன். பரமசிவன் வேற, பரமசிவன் பிதாவை குறிக்கும், ஆதிசிவன் ஆதாம குறிக்கும். அப்ப நீங்க படத்துல பாக்குற பிக்சர் எல்லாமே ஆதிசிவனுடைய புராண வடிவமே தவிர பரமசிவன் கிடையாது அது. ஆகவே இந்த விக்கிரகம் எப்படி வந்தது, படங்கள் இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் எப்படி பின்னால வந்தது, புகுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த மகாபாரத சீரியல், ராமாயண சீரியல்ல வர்ற சிவன் ஆக்சுவலா அது ஆதாமுடைய பொற்றையல், அது ஆதிசிவன். அந்த ஆதிசிவனை தான் அங்க தோலுடை உடுத்தி இருக்கிறத அங்க காட்டுவாங்க. ஸோ ஆதிசிவன் வேற, பரமசிவன் வேற, புராணத்துல காட்டப்படுகிற சிவன் வேறு. இப்ப நம்ம பார்க்கிற சிவன் அன்புமயமானவன், அவ்வளவுதான் பொருள். அதுக்கு மேல நீங்க வேற எந்த பொருளையும் எடுத்துக்க வேண்டாம். ஸோ நம்ம ஏன்னா இந்த புராணம்னு வரும்போதே பல பொய்கள் பின்னால கட்டப்படுகிறது. ஆகவே புராணத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவ வச்சும் புராணம் வந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவ வச்சு என்ன புராணம் வந்திருக்கு? டாவின்சி கோடு. அதுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளை இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆகவே பின்னால டெவலப் ஆன புராணத்தை வச்சு நம்ம சைவத்தினுடைய அடிப்படையை நம்ம கணக்கு போடக்கூடாது. சைவம் வேற, புராணம் வேற. இதெல்லாம் பல பகுதிகளா பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சைவத்தினுடைய அடிப்படை தத்துவம் தான். அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சைவத்துல காட் த ஃபாதருக்கு கொடுத்த பேர் சிவன். அப்ப பரிசுத்த ஆவிக்கு இங்க கொடுத்த பேர் சக்தி. அதைத்தான் சைவம். இதே வைணவம், அடுத்து என் ஸ்கிரீன்ல காட்டுறேன். வைணவத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா காட் த ஃபாதருக்கு இங்க கொடுத்த பேர் சிவன், இங்க தூய ஆவிக்கு கொடுத்த பேர் விஷ்ணு. அதைத்தான். ஸோ அந்த ட்ரினிட்டிய சைவத்துல விளக்கும் போது சோமாஸ்கந்தர் அப்படிம்பாங்க, வைணவத்துல விளக்கும் போது ஹரிஹர புத்திரன் அப்படிம்பாங்க. நான் இதுக்கு மேல நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. கணபதி புராணம், முருகர் புராணம், ஐயப்பன் புராணம், அப்புறம் பிரம்மனுடைய புராணம், இதையெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். இதுல சுவாரஸ்யமான பல தகவல்கள் இருக்கு. ஆதி இந்திய கிறிஸ்தவத்துல சிலுவையை தூக்கி கொண்டு மலைக்கு இன்னமும் தமிழ்நாட்டில் போய் கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த குரூப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். அந்த சிலுவை அப்படிங்கிற சொல் தமிழ் சொல் கிடையாது. ஆகவே சிலுவைக்கு இங்க தடி அப்படிங்கிறது தான் பேரு.
ஏன்னா இயேசு கிறிஸ்து கிராஸை தூக்கிட்டு போறதா நம்ம படத்துல எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஆனா பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா அந்த குறுக்கு தடியை மட்டும்தான் அவர் தூக்கிட்டு போயிருப்பாரு. அந்த நடப்பட்டு இருக்கிற மரம், அந்த கம்பு வந்து ஏற்கனவே இங்க அந்த கம்பை நட்டு வச்சிருப்பாங்க. குறுக்கு தடியை மட்டும்தான் இவர் சுமந்துக்கிட்டு போவார். அந்த குறுக்கு தடிக்கு பேட்டிபுலம்னு பேர். அந்த தடியில தான் இவரை காவு கொடுப்பாங்க. இவரை காவு கொடுத்ததுனாலதான் அதுக்கு பேரு காவு தடின்னு பேரு. அந்த காவு தடி தான் மருவி காவடியா மாறுனுச்சு. அப்ப அந்த காவடியை தூக்கிக்கிட்டு இன்னைக்கும் பழனி மலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அங்க மலையில இருக்கிற அந்த கடவுள் ஒட்டு துணி கூட போடாம இருக்கிறார். அப்ப உலகத்திலேயே எனக்காக அவதாரம் எடுத்து வந்து ஒட்டு துணி கூட போடாம எனக்காக பலியான அந்த கடவுள் யாரு? நம்ம படத்துல சும்மா நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷேமா இருக்குமேங்கிறதுக்காக இடுப்புல ஒரு துண்டை நம்ம இயேசு பெருமானுக்கு சுத்தி விட்டுருப்பாங்க. ஆனா அவர் he was naked for me on the cross. அவர் எனக்காக நிர்வாணமாக்கப்பட்டார். அப்போ அந்த நிர்வாண இங்க புராணத்துல ஆண்டி கோலத்துல ஒரு கடவுளை வச்சிருக்கிறாங்க. அந்த எனக்காக கோவண துணி கூட இல்லாம ஒரு கோவணை தாண்டி அவங்க நிக்கிறான், எனக்காக அவன் காவு தடியை சுமந்தான் அப்படின்னு இன்னைக்கும் மக்கள் காவு தடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த புராணத்துக்கு பின்பாக இருக்கிற அந்த நபர் யார்? எனக்காக எந்த ஒரு நிர்வாணமாக நின்ற அந்த கடவுள் யார்? அதுதாங்க தட் இஸ் த கிராமர் ஆஃப் லவ். அதுதாங்க இந்த உலகத்திலேயே அந்த அன்பிற்கு இலக்கணமாய் வந்தவர் தான் இயேசு. No one else did this. இந்த உலகத்துல யாரும் இப்படி ஒரு பட்ட காரியத்தை செய்யல. அப்போ அந்த கடவுளை இங்க புராண வடிவத்துல எப்படி விளக்கி இருக்கிறாங்க, ட்ரினிட்டி சிக்கல் வரும்போது அதை புராணத்துல எப்படி விளக்கி இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்து மதத்துல இருக்கிற புராணங்கள் தான் நம்ம இன்னைக்கு செஷனா நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டதுனால நான் இதோட நான் நிறுத்திக்கிறேன். வேற எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும்னா அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு போவோம். இப்போ ஒரு கேள்வியை நீங்க இந்த ஒரு வாரம் யோசிங்க. சிவனே அப்படின்னு வழிபட்டவர்கள், நமக்கு பைபிள் வந்தது 200-300 வருஷம்தான் ஆகுது. 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் இங்க கிடையாது. அப்ப இந்த தமிழ் பெயர்களால வழிபட்டவர்களுக்கு இறைவன் அருள் பாலித்திருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்க யோசிங்க, பிரேயர் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம இத தியானிப்போம். ஸோ இந்த இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரிவுகளா நம்ம பிரிக்கலாம். புராணம், தத்துவம் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தத்துவம் தான். புராணத்துக்குள்ள கண்ட குப்பையும் இருக்கு, நல்ல புராணங்களும் இருக்கு. ஆகவே நம்ம புராணம் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே ஐ ஜஸ்ட் ரிப்பீட்டட், ஒரு கற்பனை கதை, ஒரு இமேஜினரி ஸ்டோரி, அவ்வளவுதான். நீங்க இயேசு பெருமானே பார்த்தீங்கன்னா அவரு கதைகள் வழியா தான் மக்களிடத்துல பேசியிருப்பார். இப்ப இயேசு பெருமானுடைய கதைகள்லாம் பார்த்தா பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் பயங்கர கோபம் வரும். ஏன்னா அவர் சொன்ன கதைகள்லாம் அவங்க வேத புஸ்தகம், இதுதான் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டுக்குள்ள அதை அடக்க முடியாது. ஏன்னா யூதனை பொறுத்த வரைக்கும் புதிய ஏற்பாடு வேர்ட் ஆஃப் காட் கிடையாது, அவனுக்கு பழைய ஏற்பாடு மட்டும்தான் வேர்ட் ஆஃப் காட். அந்த வேர்ட் ஆஃப் காட்ல ஒன்னையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஆனா இயேசு என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இப்போ உதாரணத்துக்கு அந்த ப்ராடிகல் சன்னை பத்தி பேசுவார். அதாவது தகப்பனை விட்டு வெகு தூரம் போவான் இல்லையா அந்த சன், அந்த பையனை பத்தி பேசுவார். கதைகள் வழியா பேசுவார். இந்த கதைகள் மக்களை அட்ராக்ட் பண்ணும். அவங்க கிட்ட போய் லேவியர் ஆகமத்துல ஏன் சீத்தி மரத்துல இந்த கர்த்தர் கட்டளையிட்டு இருக்காரு தெரியுமா, வெண்கல தொட்டிக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம் தெரியுமா, அல்லது ஏன் 613 கட்டளை போட்டிருக்கிறாரு தெரியுமா, அப்படி மறுமைக்குரிய வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் இருக்கா இல்லையா, அந்த பரிசேயர் போட்ட சண்டையெல்லாம் அவர் போட மாட்டார். ரொம்ப ரொம்ப சிம்பிளா பேசுவார் அவர். ஏன்னா என்னை ரட்சிக்கணுங்கிறதுக்காண்டி தான் என்னைய மாதிரியே அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். அப்போ எனக்கு புரியாத பாஷையில் அவர் பேசினார்னா எனக்கு எப்படி விளங்கும்? ஆகவே தான்
அவர் தெளிவா சொல்லிட்டாரு, அப்பா நீங்கள்லாம் பரிசுத்தவான்னு கிளைம் பண்ணிக்கிறீங்களா, உங்ககிட்ட நான் வரல, நான் வந்து பாவிகள் இடத்துல வந்தேன், அவனுக்கு என்ன விளங்குமோ அதை நான் பேசுறேன் அப்படின்னார். அதைத்தான் மார்க் 4:33 வாசிக்கிறோம். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர்களோட கூட பேசினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த கதைகள் வழியா இயேசு பெருமான் அழகா விளக்குவார். ஸோ அதை வந்து ஹைப்பர்போல் அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் அந்த கதைகள் வழியா பேசும்போது சிலதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி பேசுவார், ஷாக்கிங்கா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு அப்படிம்பார். அப்போ நமக்கு என்னன்னா அது கண்ணை இப்படி சொன்னார்னா எந்த கிறிஸ்டியன்ஸும் நம்ம என்ன பண்ண முடியாது. பல கிறிஸ்டியன்ஸ்ல சிலர் கால் இல்லாம இருக்கணும், சிலர் கை இல்லாம இருக்கணும், சிலர் கண் இல்லாம இருக்கணும். ஏன்னா உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடுங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் இப்படிலாம் பேசினார் அப்படின்னா இதுதான் வலிந்து சொல்லுதல் அப்படிம்பாங்க. ஒரு இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது, அதை வந்து லிட்ரலா அதே மீனிங் எடுத்துக்க கூடாது. அது உங்களுக்கே தெரியும். அது இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் நடத்துறேன், எனக்கு ஒரு ரைட் ஹேண்ட், இவர் தாங்க என் ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்றேன். அவர் என்ன பண்றாரு, பிஸ்னஸ் இன்னும் பெருசாக்குறதுக்கு லஞ்சம் கொடுப்போம், இன்னும் ஊழல் பண்ணுவோம், தப்பு பண்ணுவோம் அப்படின்னு என்னை பாவத்துக்கு இழுக்கிறார். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு தான் என் கண்ணை போல என் பொண்ணு அப்படிங்கிறோம். அப்போ என் பொண்ணு பையனும் சேர்ந்து என்ன பண்றாங்க, நம்ம வந்து நமக்கு பணம் பத்தாது, இன்னும் பணம் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு தப்பான வழிகளுக்கு என்னை இழுக்கிறாங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என் பொண்ணு என் கண்ணே ஆனாலும் நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த தப்பான சவகாசம் எனக்கு வேண்டாம், நீ கர்த்தருடைய பிள்ளையா என்கிட்ட இருக்கிறதுனா இரு, இல்லாட்டி உன் சவகாசம் வேண்டாம் அப்படின்னு அந்த சவகாசத்தை வெட்டிரு. அதுதான் அந்த வாசகத்தினுடைய அர்த்தம். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை எனக்கு தரித்து போடு. இவன் என் கண்ணை போல இருக்கா, இவன் ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்றோம். அப்போ அவங்க நம்மளை பாவம் பண்றதுக்கு இழுத்தாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் அப்படிங்கிறார். ஸோ நம்ம அந்த பாவ வழியில போகக்கூடாது. ஸோ எக்ஸாகரேட் பண்ணி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாகரேட் பண்ணி சொல்றது, ஒரு சின்ன சின்ன கதைகளா சொல்றது, அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ரினிட்டி விளக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த கதைகள் என்ன ஆயிடுச்சு, நாளடைவில் இந்த கதைக்கு கண்ணு வச்சு காது வச்சு இமேஜினரி ஒரு சூப்பர் பவர் ஏற்றி பின்னாடி புராணமா மாறிடும். ஸோ அந்த புராணத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸ்டு புராணம் மட்டும்தான் நம்ம ஸ்கோப்புக்கு எடுத்து நம்ம பார்க்குறோம். எல்லா புராணத்தையும் நம்ம பார்க்க போறது இல்லை. அப்ப இயேசு பெருமான் புராணத்துக்குள்ள எப்படிலாம் அவர் சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் நம்ம வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்க போறோம். அடுத்து இந்த தத்துவங்கள்ல இந்த மூவொருமை கோட்பாடு எப்படி தத்துவமா சொல்லப்பட்டிருக்கு, அப்ப ஆதி இந்திய கிறிஸ்தவத்தினுடைய இறையியல் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதைத்தான் நம்ம வரப்போற வகுப்புகள்ல இவங்க ஆஷா அக்காவும் நம்மளுடைய தம்பி முத்துராமலிங்கமும் எடுக்க போறாங்க. இதுல முத்துராமலிங்கத்தை பத்தி ஒரு சின்ன சுருக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்துராமலிங்கம் அப்படிங்கிற அவர் வந்து நம்ம எந்த பைபிளையும் எந்த சபைக்கும் போகாதவர், எந்த பைபிளையும் அதாவது நம்ம ஒரு இயேசு கிறிஸ்து கிட்ட வர்ற வரைக்கும் படிக்காதவர். அவர் எப்படி இந்த இயேசு பெருமானை அறிந்து கொண்டார் அப்படின்னா, அவருக்குள்ள இங்க அந்த தோமாவளி கிறிஸ்தவத்துல உருவான பக்தி இலக்கியம் அவரை போட்டு உருக்குது. இப்போ மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணமும் இழுக்குது. அப்ப இதுக்கு நடுவுல அந்த பக்தியில பாடப்படுற அந்த இறைவன் யார் அப்படின்னு அவர் பார்க்கும்போது நம்ம முனைவர் ஐயா, நம்ம ஐயா தெய்வநாயகம் ஐயாவுடைய புக்கு அதை படிச்சு அப்ப அந்த கடவுள் இயேசு பெருமான் தான் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தவர் தான் முத்துராமலிங்கம். ஸோ அவர் வந்து எந்த டினாமினேஷனுக்குள்ளேயும் அவர் போகவும் விரும்பலை. அவர் நான் இயேசு பெருமானை கண்டுகொண்டேன், அந்த அனுபவத்தில் அவருக்கு நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த நிலையில் அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் தான் இந்த தோமாவளி கிறிஸ்தவத்தில் இருக்கிற இறையியல் கொள்கையை நமக்கு வகுப்பாக எடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்து சிஸ்டர் ஆஷா அக்காவை பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பல வகுப்புகள் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அவங்க இந்த தோமாவளி கிறிஸ்தவத்தில் இருக்கிற இலக்கியத்தை எடுத்து நம்ம மத்தியில் பேச போகிறாங்க. அப்போ இலக்கியத்தில் இயேசு பெருமான் தான் வழி, அவருடைய சிலுவை மரணம் வழியாகத்தான் ரட்சிப்பு அப்படிங்கிறத இங்கே தமிழ் இலக்கியங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த ஆதி இந்திய கிறிஸ்தவத்தை 3 பிரிக்கிறோம். புராண நோக்கு, இலக்கிய நோக்கு,
இறையியல் நோக்கு. அந்த இறையியல் நோக்க பேச போறவர் முத்துராமலிங்கம், இலக்கிய நோக்க பேச போறவங்க சகோதரி ஆஷா, புராண நோக்க நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த புராண நோக்கு இன்னும் தொடரும், அடுத்த வாரமும் தொடரும். ஆகவே இதுல உங்களுக்கு எவ்வளவு கேள்விகள் எழுப்ப முடியுமோ எழுப்புங்க. உங்களை நான் சிந்திக்க சொல்லியிருக்கிற ஒரே ஒரு கேள்வி வந்து, அப்பனே, சிவனே, சக்தியே, தியாகராஜனே அப்படின்னு ஆதி இந்திய கிறிஸ்தவர்கள் வழிபட்டிருக்கிறாங்க. அவங்கள இயேசு பெருமான் அருள் பாலித்திருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத உங்க சிந்தனைக்கு விடுகிறேன். இப்போ நான் இந்த உங்க ஷேர் பண்றேன். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கேள்வி எதுவும் இருக்குமானா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கொஞ்சம் மேல இருந்தே நிறைய கேள்விகள் இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து நீங்க பதில் சொல்ல முடியாது கேட்டுக்கிறேன். முத்து ஐயா கேட்டிருக்கிறாங்க, இயேசு பெருமான் அனைத்து மனிதரை போலவே மனிதராக பிறந்தார். இறை அன்பு, நம்பிக்கை, விசுவாசத்தாலும் சக மனித நேயத்தாலும் அதற்காக தியாக பலியாக தனியே அர்ப்பணித்து கொண்டார். சரி, நிறைய போட்டிருக்கிறீங்க ஐயா. உங்க கேள்வி சுருக்கமா? ஓகே, கேள்வி இல்ல, ஐயாவுடைய அனுபவம். சரி. உன்னிடத்தில் நீ அன்பாய் இருப்பது போல பிறனிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று நான் போதித்தபடி செய்யாமல் என்னை நோக்கி இயேசுவே இயேசுவே என்று இதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு கேள்வி செஷனுக்கு முன்னாடி போட்டது அவரு. சரி, ஓகே, இது கேள்வி இல்ல, சாரி. சரி, அவங்க கிறிஸ்டி ஐயா சொல்லியிருக்கிறாங்க, அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தி அறிவித்தார். 1 பேதுரு 3:19 இது இருக்குது. ஸோ இதையே இன்னும் விரிவுபடுத்தி அந்த காஸ்பல் ஆஃப் நிக்கோடமஸ்ல சொல்லியிருக்குங்க. ஆமா, 1 பேதுரு இந்த வசனம் இருக்கு. இதையே இன்னும் விரிவா அந்த காஸ்பல் ஆஃப் நிக்கோடமஸ்ல எழுதியிருக்கு. நீங்க காஸ்பல் ஆஃப் நிக்கோடமஸ்ல நம்ம நெட்ல இருக்கும்னு நினைக்கிறேன், அதை நீங்க வாசிக்கலாம். You mentioned Nicene Council was formed under Constantine, but you also mentioned that Constantine died as an Arian. So does that mean Nicene Council was not successful? அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நிசியன் கவுன்சில்ல ட்ரினிட்டி இதான் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. நிசியன் கவுன்சில்ல ட்ரினிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தாலும் கான்ஸ்டன்டினுடைய ஒரு வரலாற்று பகுதி என்ன சொல்லுதுன்னா, அந்த நிசியன் கவுன்சில் ஏற்படும் போது கான்ஸ்டன்டைன் வாஸ் நாட் பேப்டைஸ்டு அப்படின்னே சொல்றாங்க. ஏன்னா கான்ஸ்டன்டைன் தன்னுடைய எல்லையை விரிவாக்குவதற்கு கிறிஸ்தவத்தை பயன்படுத்தினானே தவிர உண்மையாகவே கிறிஸ்தவ அனுபவத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதான் வரலாற்றுல நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவன் இயேசுவின் நாமத்துல பல போர்களை தொடுத்திருக்கான். அது இயேசுவுக்கு எதிரானது. ஒரு வரலாற்று இதை நான் படிக்கும்போது அவன் மரண தருவாயில தான் ஞானஸ்நானம் எடுக்கிறான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஞானஸ்நானம் எடுத்துட்டா பாவம் செய்ய முடியாது. ஆகவே அவனால போர் தொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால மரணப்படுக்கையில தான் அவன் ஞானஸ்நானம் எடுத்தான் அப்படிங்கிறத தான் நான் படித்தேன். அதை நான் இன்னொரு முறை கூட அதை நான் படித்தது கரெக்டான வெர்ஷனா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த படிக்கும்போது தான் அவன் மரிக்கும்போது அவனுடைய நெருங்கின ஒரு கூட்டாளியா இருந்தவர் ஏரியன் குரூப் சேர்ந்தவர். ஆகவே நிசியன் கவுன்சில்ல என்ன முடிவெடுத்தாங்களோ அதை முழுவதையும் கான்ஸ்டன்டைன் பின்பற்றினான் என்று சொல்ல முடியாது. ஆனா நிசியன் கவுன்சில்ல முடிவெடுத்தது ஃபுல்லா அந்த பிஷப் குழுக்கள் தான் முடிவெடுத்தாங்க. ஆகவே அது சக்சஸ் தான் அந்த கவுன்சில். ஏன்னா அது சபைக்கு அதுதான் உபதேசமா, அப்ப இருந்த கத்தோலிக்க சபைக்கு அதுதான் உபதேசமா இருந்துச்சு. ஆகவே கான்ஸ்டன்டனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை இந்த நிசியன் கவுன்சில பாதிக்கல. ரைட்டு. அதுக்கடுத்து சிவன் அண்ட் லிங்கம். ஓகே, கல்பனாக்கா போட்டிருக்கிறாங்க. ஜெயராஜ் ஐயா, சைவம் cited people. Brahmins were scared that they would lose their ID
joined சைவம் அண்ட் பௌத்தம் ஃபைனலி. ஓகே ஓகே. ஜெயராஜ் அப்ரஹாம் ஐயா, ஏன் பிராமணர்களை இந்த ஆதி இந்திய கிறிஸ்தவம் இழுத்துக்கொள்ள முடியலன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆதி இந்திய கிறிஸ்தவம் உருவாகும் போது அங்க பிராமணர்கள் இல்லை, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த சைவம் வைணவத்துக்கு 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பிராமணர்கள் சைவ வைணவத்துக்கு மதம் மாறுறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு 500-600 வருஷம் கழிச்சுதான் அவங்க மதம் மாறுறாங்க. அதைத்தான் நம்ம வரலாற்றுல பார்க்க முடியுது. அப்போ அவங்க சைவ வைணவத்துக்கு மதம் மாறுவதற்கு முன்பாக வேத வழிபாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. வேத வழிபாட்டுல பலி கொடுத்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆரிய வர்த்தத்துல நாடு இழந்த பிறகு சர்வைவலுக்காக அவங்க கன்வெர்ட் ஆகுறாங்க. சைவ வைணவத்துக்குள்ள வந்து அதனுடைய தலைமையை அவர்கள் பிடிக்கிறார்கள். ஆகவே இந்த சைவ வைணவத்துக்குள்ளேயும் வந்த ஒரு பிராமணர் தான் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் பத்தி கிரிட்டிசிசம் இருக்கு. பட் அட் த சேம் டைம் அவரு சைவத்துக்காக நிறைய பாடுபட்டிருக்கிறாரு, நிறைய எழுதியிருக்கிறாரு. ஸோ உண்மையாகவே கடவுளால தொடப்பட்ட நல்ல பிராமணர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுதான், அதாவது அவரு வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன் அப்படிங்கிறார். திறக்கிறவன் எந்த ஜாதியா இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். பட் மெஜாரிட்டியா நம்ம பார்க்கும்போது அவங்க சுப்ரீமசியை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க இன்றைய அரசியல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சுப்ரீமசியை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த அரசியலையெல்லாம் தாண்டி பெரிய அரசன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு அவங்க கண்டு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை. ஸோ ஜஸ்ட் அ டவுட் நீத்தன் கேட்டிருக்கிறாங்க. Immaculate Conception, which is celebrated by Romans, which means Mary was conceived without any sin. So does that mean they saw Mary as the feminine form of Holy Spirit? இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவருக்கும் மேரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. பரிசுத்த ஆவியில, அதாவது கன்னி மரியாளுடைய வயிற்றுல இயேசு பெருமான் பிறந்ததுனால அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு தகப்பன் ஸ்தானமா பார்த்தாங்களே தவிர மேரிய பரிசுத்த ஆவியானவரா எங்கேயுமே யாருமே பார்க்கல. ஸோ மேரி இந்த சைவ வைணவம் அது ரெண்டுத்துக்குள்ளேயும் மேரி அம்மா வரவே மாட்டாங்க. ஸோ மேரி அம்மாவுக்கும் இந்த சைவ வைணவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்கு அடுத்து சிவன், பார்வதி, கணபதி, முருகன், பிள்ளையார், விநாயகர். ஓகே. ஆதம் பாதம் அப்படின்னு இலங்கையில இருக்கு. அதை நம்ம கிறிஸ்டி ஐயா போட்டிருக்கிறாங்க. இந்த ஆதம் பாதத்தை பத்தி, அதை சிவனடி பாதம்பாங்க, ஸ்ரீபாதம்பாங்க, அதை பத்தி நாகராஜன் வகுப்பெடுக்க போறாங்க. அதனால நான் அதுக்குள்ள நான் போல. சுந்தராயன் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, எங்கள் ஊர் அருகில் உள்ள திருவிடைக்கழி என்ற முருகன் கோவில் உள்ள ஊரில் காவடி தூக்கும் பழக்கம் உண்டு. தமிழர் சிலுவையின் ஒரு பாகம் இடைகளி என கூறினர். காவடியை பத்தி நம்ம ஒரு சுருக்கமா பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம இன்னும் பார்க்கலாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. காவு கூட்டல் தடி காவடி என்ற சொல் தமிழ் சொல்லா அல்லது வேற்றுமொழி சொல்லா? இல்லைங்க, நல்ல தமிழ் சொல் தாங்க அது. தடிங்கிறது நல்ல தமிழ் சொல். ஆமா, இட் வில் பி அவைலபிள். ஓகே, ப்ரிஷியஸ் கைண்ட், தேங்க்யூ. பிரதர், முத்துராமலிங்கம் படித்த ஐயா எழுதிய புத்தகம் என்ன? அதை முத்துராமலிங்கமே சொன்னாதான் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. முத்துராமலிங்கம் நமக்கு இறையியல் நோக்கு எடுக்க போறாங்க, அவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இதிகாசம் அண்டு புராணம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து சட்டிலான டிஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இந்த புராணத்துக்குள்ள ரெண்டு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்பட்டது. அதனால அதுக்கு இதிகாசம் அப்படின்னு அதுக்கு பேரு. நம்ம இந்தியாவில் 2 இதிகாசம், ஒன்று வந்து ராமாயணம், இன்னொன்று வந்து மகாபாரதம். ஸோ அது வந்து ஒரு ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் அதுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கு இதிகாசம்னு பேரு.
நம்ம இன்னும் அந்த சமஸ்கிருதத்தினுடைய மூலத்துக்கு போனோம்னா இன்னும் டீட்டெயில்டு பார்க்கலாம். நான் வேணா பார்த்துட்டு அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரம் வேர் டிட் த யோனி கம் வித் சிவலிங்கா? ஓகே, அதாவது சிவலிங்கம்னு சொன்னால் யாக்கோபு நட்டின கல்லு தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே. ஆனால் சிவனை ஆண் குறின்னோ அதுக்கு கீழே இருக்க கல்லை பெண் குறின்னோ சொல்லியிருக்கிறாங்களே, அந்த விளக்கம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது இடைப்பட்ட காலத்தில் லிங்க புராணம்னு ஒன்று ஒரு புராணம் உருவாச்சுங்க. அதுக்குள்ள இது ஆண்குறி பெண்குறி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அந்த புராணத்தை அடிப்படையாக வச்சு தான் பலரும் சிவலிங்கத்தை இது மேல் சிம்பல் அண்ட் ஃபீமேல் சிம்பல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு விளக்கம் தேவாரத்திலேயோ திருவாசகத்திலேயோ இல்லை சைவ இலக்கியங்கள் எதுலேயுமே கிடையாது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லிங்க புராணம். அது வெறும் புராணம். புராணம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அது கற்பனை கதை. புராணத்தில் அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த புழுகு கந்த புராணத்துலையும் இல்லை அப்படின்னு ஒரு சொல்லாடல் உண்டு. அதாவது அவ்வளவு புழுகும் எதில் இருக்குதான்? கந்த புராணத்தில் இருக்குதான். ஆகவே அந்த மாதிரி ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்த புராணத்தில் தான் அப்படி ஒரு அர்த்தம் வந்ததே தவிர சைவத்தினுடைய அடிப்படை தத்துவங்களில் அது ஆண்குறி பெண்குறின்னு லிங்கம் சொல்லப்படவில்லை. ஐயா, வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து வைத்தான் அன்பானவர் என்று பார்க்கிறோம். சைவ வைணவத்தில் பிதாவை அன்பானவர் என்று குறிக்கிறதே. தன் சொந்த குமாரன் என்று பாராமல் தந்து இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதாக இருக்கிறதுனால் சிவம் என்று எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு அந்த விஸ்டம் லைட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. சரிதான். அவரு இந்த யோவான் 4:16 3:16 அதை பார்க்கும்போது இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்ததினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிதா வைத்த அன்பு தான் அது. அதனால தான் அவருக்கு அன்புமயமானவன் அப்படின்னு பேரு. How to correlate the Puranas with the Bible? How to reconcile the forms explained in Bhakti literature to that found in Christianity? ஸோ இது ஜெயசீலன் அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. புராணத்தை எப்படி நீங்கள் பைபிளோட கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. புராணத்தை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. புராணத்தை நம்ம விட்டுடலாம். புராணத்துக்கு உள்ள இருக்கிற அந்த அடிப்படை தத்துவத்தை மட்டும் நம்ம பிடிச்சிக்கணுங்க. ஸோ அந்த புராணத்துக்குள்ள சொல்லப்படுற அந்த மெய் தேவனை நம்ம புதிய ஏற்பாடோட கம்பேர் பண்ணி மக்களுக்கு விளக்கலாம். மற்றபடி ஆதி இந்திய கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் தெரியாது, பைபிள் கிடையாது. ஏன்னா பைபிள் அப்படிங்கிற பொக்கிஷம் நம்ம கையில் கிடைச்சி ஒரு 300 வருஷம்தான் இருக்கு. ஆகவே தோமாவளி கிறிஸ்தவர்கள் இறைவனை தன்னையே தியாகம் செய்த ராஜன் அப்படின்னு தியாகராஜனே போற்றி, அப்பனே போற்றி, சக்தியே போற்றி, விண்ணிலிருந்து வந்த விஷ்ணுவே போற்றி அப்படின்னு தான் வழிபட்டு இருக்கிறாங்க. சிவனே போற்றி அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு பைபிள் தெரியாது. பைபிளில் இருக்கிற கிரேக்க சொல்லான கிறிஸ்டாஸ் தெரியாது, மெசியாக் தெரியாது. ஆகவே ஈசன் அப்படிங்கிற சொல் தான் அவங்களுக்கு தெரியும். ஈசன் சிலுவையில் மாண்டு அப்படின்னு பாரதியார் பாடுற பாட்டு. கேள்வியே எந்த கேள்விக்கு? ஓகே, எழில்பாரி நேசன், நீங்கள் ஒரு பெரிய கேள்வியை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கிறீங்க. நான் அதை படிச்சுட்டு நான் சொல்கிறேன். இல்லை தனிப்பட்ட முறையில் கூட நம்ம பேசுவோம். ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ்க்கு மட்டும் நான் இங்கே பேசுகிறேன். இல்லை அது நல்ல கேள்வின்னா நான் அதை உங்கள் கேள்வியை நான் ஃபுல்லாக படிச்சுட்டு அடுத்த வாரம் அந்த பதிலை நான் சொல்கிறேன். அடுத்து விஸ்டம் லைட்ஸ். ஐயா, இந்துக்களில் 10 அவதார புராணங்கள் சைவ வைணவத்தில் நம்பப்படுகிறதா? இவை யாரால் கொண்டு வரப்பட்டது? அதாவது அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கே, அது எந்த அளவுக்கு உண்மைங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பல அவதாரங்கள் இந்து புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கணுன்ற அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். அத்தனை அவதாரம் இருக்குதா? இல்லை. ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஸோ புராணம்னு சொல்லும்போது கற்பனை கதைகள் தான். அதில் நான் உங்களையே கூட ஒரு அவதாரமாக உருவாக்கி ஒரு புராணம் கூட நான் எழுத முடியும். ஓகே. ஸோ இயேசுவின் ரகு கேட்டிருக்கிறாங்க, இயேசுவின் இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் கீழே சென்று மரித்தோர்க்கு உபதேசம் செய்தார் என்றீர்கள். ஆனால் மத்தேயு 22:32 தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்று இருக்கிறதே ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்குத்தான் நம்ம கிறிஸ்டி ஐயா பதில் போட்டிருந்தாங்க. அவர் மரித்தோருக்கு உபதேசம் பண்ணினார்னு அந்த 1 பேதுரு வசனத்தை.
நான் உங்களுக்கு சொல்லும் போதே சொன்னேன், அவர் உண்மையாவே கீழே போனாரா, எப்படி பிரசங்கம் பண்ணாரு, யார் யாருக்கு பிரசங்கம் பண்ணாரு, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இது எல்லாமே எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஸோ ஒரு கிறிஸ்தவ உலகத்துல இந்த லெஜெண்ட்ஸ் எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அந்த இன்சிடென்ட்டுக்கு போனோமே தவிர ரியலா அந்த தியாலஜிக்கல் கொஸ்டின்ஸை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ உங்க கேள்வியை நம்ம ஒரு தனிப்பட்ட ஆய்வா நம்ம பார்க்கணும். இந்த வகுப்போட நம்ம அதை சேர்த்து பார்க்க முடியாது. ஸோ சுந்தர்ராஜன், எக்ஸ்மஸ், ஈஸ்டர், யூ செட் பேகன், குட் ஃப்ரைடே ஆல்சோ கம்ஸ் அண்டர் தட் கேட்டகரி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. எகெயின் நான் சொல்கிறேன், ஸோ அது வந்து பேகன் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஒரு நல்ல சொல்ல இருந்தது, அதாவது பிற வழிபாடு, அவ்வளோதான் அர்த்தம். லேட்டர் பீரியடில் அது ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷனாக மாறிடுது, தப்பான வழிபாடு அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். மொத்தத்தில் கிறிஸ்டியானிட்டியில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஆமாம் நன்றி ஐயா. ஸோ ட்விங்கர் கேட்டிருக்கிறாங்க, ஓகே என்னுடைய ஸ்டாண்ட் என்ன, அவர் வந்து ஸ்பிரிட்ஸுக்கு பேசி இருக்கிறாரா இல்லையா, நிக்கோடேமஸ் காஸ்பல் மித்தா அப்படின்னு ட்விங்கர் கேட்டிருக்கிறாங்க. என்னுடைய ஸ்டாண்டுன்னு இதில் எதுவும் கிடையாது. நம்ம வகுப்பு தொடர்பாக நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். தியாலஜிக்கல் கொஷினாக இருக்குது. பட் நிக்கோடேமஸ் காஸ்பல் மித்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மித் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிக்கோடேமஸ் காஸ்பலில் இது அதில் இருக்கிற பல தகவல்களை திருச்சபை தலைவர்கள் மறுக்கிறாங்க, இப்படி இருக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. ஸோ கிறிஸ்தவத்தில் 100க்கு 100 நிக்கோடேமஸ் காஸ்பலை ஏற்றுக்கொண்டவங்க எந்த சபை பிரிவை சேர்ந்தவங்களும் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே அதில் ஒரு ஃபிக்ஷன் எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் என்னோட ஸ்டாண்ட் பாயிண்டாக இருக்கு. ஜெய்சீலன் ஐயா, இஃப் வைஷ்ணவிசம் அண்ட் சைவிசம் இஸ் அன் ஆஃப்ஷூட் ஆஃப் சென்ட் தாமஸ் கிறிஸ்டியானிட்டி, why should we preach the gospel to them? In what way they fall short of the consummation of the gospel? அப்போ அவங்க ஏற்கனவே ஆதி இந்தியர்களுக்கே நம்ம நற்செய்தி அறிவிக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. அதுல சந்தேகமே இல்லை. அதே நேரத்துல அவங்களுக்கு முழு உண்மை தெரியாது, அறியாமையில் இருக்கிறார்கள். அறியாமையில் இருப்பவர்களுக்கு so what is the timeline of லிங்க புராணம்? தெரியலைங்க. I think but it's not earlier than 10th century. அது வந்து 10th centuryக்கு பிறகுதான் லிங்க புராணம் வருது. தோமா இயேசு என்று ஒரு முறை கூட சொல்லவில்லையா? ஓகே, இது இந்த கொஸ்டின் வந்து ஒரு விஷய சர்க்கிள் மாதிரி சுத்தி வந்துகிட்டே இருக்குங்க. இந்த இயேசுங்கிற சொல்லு உலகத்துக்கு வந்தே 200 வருஷம் தாங்க ஆகுது. இப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுங்கிற சொல் கிடையாது. ஜீசஸ்ங்கிற சொல் வந்து ஆங்கிலம் எப்போ உருவாச்சோ அப்பதான் ஜீசஸ்ங்கிற சொல் உருவாயிருக்கு. கிரேக்க மொழி 2000 வருஷமா ஈசூசுங்கிற சொல்லுதான் வழக்குல இருக்கு. ஆகவே இயேசுங்கிறது இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்லிட்ரேட் பண்ண சொல். ஸோ இயேசுங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியாது 250 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ என்ன சொல் அப்ப இறைவனை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஈசூஸ், ஜோஷுவா, ஜோஷுவாவே பிரைஸ் ஜோஷுவா அப்படிம்பாங்க. ஏன்னா ஜோஷுவா தான் ஜீசஸ்க்கு வைக்கப்பட்ட பெயர். ஜோஷுவாங்கிறது ஹீப்ரூ, அத கிரேக்கத்துல சொன்னா ஈசூஸ். ஸோ இயேசுக்கு தான் முதல்ல இயேசுன்னு பேர் வச்சாங்கன்னா கிடையாது. இயேசுக்கு முன்னாடியே இயேசுங்கிற பேர் இருக்கு, அதாவது ஜோஷுவாங்கிற பேர் இருக்கு, அதைத்தான் இயேசுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து கிரேக்கத்துல சொன்னா ஈசூஸ், அரபியில சொன்னா ஈசா, அதை தமிழ்ல சொன்னா ஈசன். ஆகவே ஈசன்கிற சொல் இங்க நமக்கு வழக்குல இருக்கு. பரிசுத்தாவியானவர் தாய் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து பரத்தில் ஏறும்போது நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்றார். ஓகே, பரிசுத்தாவியானவரை தேற்றரவாளன்னு குறிக்கலாம், என்னை நடத்துகிற குருன்னு குறிக்கலாம். பக்தர்களுடைய அனுபவம் அது. அப்ப பெர்க்மான்ஸுடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஆவியானவரை பல்வேறு விதமா வர்ணிச்சிருப்பாரு. ஸோ அது வந்து பக்தர்களுடைய அனுபவமா இருக்கு. நமக்கு எந்த அனுபவம் இருக்கோ அந்த அனுபவத்துல நம்ம
இறைவனை நம்ம வழிபடுவோம். ஏன்னா பிதாவை பிதா தான் குறிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டில் யெகோவா ஈரேம்பா, யெகோவா நிசியே அப்படின்பா. ஸோ இங்கே தமிழில் அதை பார்க்கும்போது இதை சொல்லி நான் இந்த பாடலை முடிக்கிறேன். மீதி இருக்கிற கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை அடுத்த வாரமோ உங்களுக்கு பதில் தர்றேன். இந்த ஒரு பாடலை சொல்லி முடிக்கிறேன். அப்போ இறைவனுக்கு என்னதாங்க பேர் அப்படின்னா, இறைவனுக்கு காரண பெயர் இருக்குங்க. காரண பெயர்னா யெகோவா நிசி அப்படின்னா அது ஒரு காரண பெயர், வெற்றி கிடைக்க பண்ணுகிறவர். யெகோவா ரூவா, எல்ரோயி, இந்த மாதிரி இறைவனை பல பெயர்கள், காரண பெயர்கள் சொல்லி நம்ம முன்னோர்கள் வழிபட்டதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம சைவ இலக்கியத்தில் அதை நம்ம பார்க்கும்போது ஓர் உருவம் ஓர் நாமம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம். அவருக்கு ஒரு பேர் தான் கிடையாது, 1000 பேர் இருக்குங்கிறான். ஓர் உருவம் ஓர் நாமம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டோமே. கபால ஸ்தலத்தில் பலியானதினால் அவருக்கு கபால ஈஸ்வரன் என்று பெயர், பிள்ளை என்று பெயர் நம்ம தமிழ் இலக்கியத்துல. குமாரன், குமார கடவுள் என்று பெயர், ஏன்னா கடவுளுடைய குமாரனாக வந்ததினால். அன்பு வடிவானவன், அதனால அவனுக்கு சிவன்னு பேரு. அவனுக்கு அப்பன்னே ஒரு பெயருங்க. அப்பன், அப்பன்கிறதே இங்க பல பேரா இருக்கும். மெய்யப்பன், அருளப்பன், நாச்சியப்பன் அப்படிங்க. அப்பன்கிறதே பிதாவினுடைய பெயர். ஸோ அம்மை, அம்மைங்கிறது வள்ளியம்மை, அழகம்மை, அம்மை அம்மை அம்மைங்கிறதெல்லாம் அற்புதமான இறைவனுக்கு இங்க வழங்கிய சொற்கள். தாயுமானவன்னு பேரு, சம்பந்தநாதன்னு பேரு. ஸோ பல பெயர்கள் இருக்கு. ஓகே, யெஷுவா வாஸ் த ஹீப்ரூ நேம் இல்லையா அண்ணா? யெஷுவா, ஜோஷுவா. ஓகே, ஐ திங்க் யெஷுவா தான் ஹீப்ரூ நேம். அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லிட்ரேஷன் தான் ஜோஷுவா. கரெக்ட். ஜோஷுவாங்கிறது யெசுவாவோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லிட்ரேஷன். ஆமா. ஓகே, தாய் தாய் தானே அண்ணா தர முடியும். ஓகே, அது அந்த கடைசி கேள்வி எனக்கு சரியா புரியல. El Shaddai means mother like God, they say. Has the name any reference with any Tamil literature? அண்ணா அண்ணா தாய் தானே தேற்ற முடியும் அவர் டைப் பண்ணது. ஓகே ஓகே ஓகே, கரெக்ட்டுங்க. ஆமாங்க, பழைய ஏற்பாட்டில் அந்த ஃபெமனைன் ஜெண்டரில் பல சொற்கள், பரிசுத்தாவியானவராக இருக்கட்டும், எல்ஷடாய்ங்கிற பேர் கூட ஃபெமனைன் ஜெண்டரில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஐ திங்க் நம்ம டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. கல்பனாக்க நீங்கள் அப்படியே ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுங்க. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தகப்பனே, இந்த அருமையான நாளிற்காக நாங்கள் கேட்ட இந்த அருமையான சத்தியத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். செய்தாலும் சொன்னாலும் ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்து வைத்த அந்த ஒளிக்காக, அந்த அருளுக்காக, அந்த இரக்கத்திற்காக எத்தனை நாவெடுத்து எத்தனை ஸ்துதி பாடினாலும் எத்தனை ஸ்துதி சொன்னாலும் ஈடாகாது சுவாமி. இந்த சந்தோஷத்துக்கு, இந்த இறை அனுபவத்திற்கு ஈடாகாது சுவாமி. இதுக்காக நீங்க வல்லமையா பயன்படுத்துற பழனியப்பன் அண்ணாக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய பேருக்கு சென்று அடையிறதுக்கு புத்திசாலித்தனமா இதை நாங்க கத்துக்கிட்டு, நாங்க இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சொல்லும் போது எத்தனை வகையான சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அன்போடும் மரியாதையோடும் டிட்டர்மினேஷனோடும் இந்த விஷயங்களை அறியாத எத்தனையோ பேர்களுக்கு நாங்க இதை நாங்க பகிர்ந்துக்கணும். கண்டிப்பா இதை நாங்க கொண்டு போய் சேர்க்கணும். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், சத்தியம் தெரியவனும், உண்மையான அன்பு. அண்ணா சொல்லியிருந்தாங்க த கிராமர் ஆஃப் லவ். இயேசுவை தவிர்த்து அந்த லவ்ங்கிற ஒரு விஷயத்துக்கு யாராலுமே எந்த கிராமரும் கொடுக்கவும் முடியாது. இதுக்கு முன்பும் கொடுத்ததில்லை, இனியும் கொடுக்க முடியாது. இந்த சத்தியத்துல நிலை நின்று வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், இந்த பொறுப்பு முக்கியமா இந்த சர்வன் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்ட எல்லா இறை மக்களுக்கும், கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் சாரும். இதுக்கு எங்களை தேற்றி, எங்களை உறுதிப்படுத்தி உம்முடைய வழியில் நடத்துமாறு மன்றாடி ஆண்டவரை கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக. ஆமென். நன்றி. நன்றிக்கா. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வியாழன் நம்ம இதே நேரத்தில் நம்ம சந்திப்போம். நமக்கு வியாழனும் வெள்ளியும் வகுப்பு எடுக்க போகிறவங்க சிஸ்டர் ஆஷா, அப்புறம் வந்து